சிவா மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் வீரப்பனோடு பயணித்து அவரோடு காடுகளில் ஒரு 5-6 மாதங்களுக்கு மேல் தங்கி வாழ்ந்த ஒரு நபரை சந்தித்து பேச போகிறோம். இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அல்ல, கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் திருவூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த சிவதாஸ். இவர் அந்த ஊரில் ஒரு உரக்கடை வச்சுருக்காரு. உரம்னா இங்கே இருக்கிற மாதிரி ரசாயன உரங்கள் அல்ல, கோழி எரு, மாட்டு எரு தமிழ்நாட்டிலேருந்து வாங்கி விற்பனை செய்யக்கூடிய வேலையை செஞ்சுட்ருக்காரு. தொழில் முடக்கம், நட்டம் ஏற்படுது. குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக வேறு வழி இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற சுல்தான் பத்திரி அப்படிங்கிற ஊருக்கு வேலைக்கு போகிறாரு. வேலைக்கு போகிற இடத்துல அங்கிருந்த சில ஆளுகளோடு சேர்ந்து சுல்தான் பத்திரியிலிருந்து சத்தியமங்கலம் காடுகளுக்கு வந்து சந்தனக்கட்டை வெட்டி காட்டு வழியாகவே கேரளாவை கொண்டு போய் விற்கிற ஒரு குழுவோடு தொடர்பு ஏற்படுது. அந்த மாதிரி ஒரு குழுவோடு சேர்ந்து ஒரு 15 பேர் போய் சந்தனக்கட்டை வெட்டு வராங்க. மீண்டும் ஒரு 8 பேர் சந்தனக்கட்டை வெட்ட போகிறாங்க. வெட்ட போகும்போது வீரப்பன் குழுவினரிடம் சத்தியமங்கலத்தில் சிக்கிடுறாரு. சிக்கினதுக்கு பிறகு வீரப்பனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க சில நாள்கள் அவரோடவே பயணிக்கிறாரு. வீரப்பன் வேண்டுகோள் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மாதம் எங்களோட இருங்கன்ட்டு. அதில் இருந்து ஒரு குழு பிரிஞ்சு ஓடி போயிடுது. 3 பேர் மட்டும் வீரப்பனோடவே பயணிச்சிட்ருக்காங்க. செப்டம்பர் 17, 1994 அன்னைக்கு கைலாசப்பள்ளம் அப்படிங்கிற இடத்துல, அதாவது சுருக்கம் பள்ளத்தாக்கில் நடந்த இந்திய எல்லை காவல் படை, தமிழ்நாடு அதிரடிப்படை, கர்நாடகா அதிரடிப்படை மற்றும் வீரப்பன் குழுவினர் இடையில் நடந்த தாக்குதலில் ஒரு 3 பேர் கொல்லப்படுறாங்க. அந்த நிகழ்வின் போதும் இந்த சிவதாஸ் அங்கிருந்திருக்காரு. அதுக்கு பிறகு கெத்தேசல் கிராமத்தில் நடந்த வீரப்பன் குழுவினருடைய ஒரு தாக்குதலில் 5 பேர் கொல்லப்படுறாங்க. அந்த நிகழ்வின் போதும் இவர் கூட இருந்திருக்காரு. அடுத்ததாக டிஎஸ்பி சிதம்பரநாதன், ஆசிரியர் சேகர் ராஜா, சிதம்பரநாதனுடைய தம்பி ராஜகோபால் கடத்தப்பட்டு ஒரு 28 நாட்களுக்கு பிறகு விடுதலை செய்யப்படுறாரு. அதுக்கு அதிரடிப்படையினுடைய தாக்குதல் மூலமாக மீட்கப்படுறாரு. அந்த நிகழ்வின் போது அந்த இடத்துலேருந்து இவங்களோட வெளியில் வந்து கேரளாவுக்கு போயிடுறாரு. போனவர் கைது செய்யப்பட்டு கர்நாடக அதிரடிப்படையினுடைய கட்டுப்பாட்டில் ஒரு 6 மாதம் இன்ஃபார்மராக வச்சு வேலை செய்கிறாங்க. இந்த காலகட்டங்களில் என்ன நடந்தது அப்படிங்கிறத கேரளாவை சேர்ந்த சிவதாஸ் சொல்கிறாரு. தமிழ் ஓரளவுக்கு தெளிவாகவே பேசுகிறாரு. இருந்தாலும் அந்த மலையாளம் கலந்த தமிழ் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இவரை சந்திக்கிறதுக்காக நான் ஏற்கனவே ஒரு 4 மாதங்களுக்கு முன்னால் கேரளாவுக்கு போயிருந்தேன். தொடர்ந்து மழை பெஞ்சதுனால அவரை முழுமையாக அங்கே வீடியோ எடுக்க முடியல. அதனால் கடந்த வாரம் போயிட்டு மீண்டும் எடுத்து வந்திருக்கேன். ஏற்கனவே நான் எடுத்த வீடியோவிலும் சில முக்கியமான செய்திகள் சொல்லியிருக்காரு. இந்த செய்திகள் எல்லாமே ஒரு 4-5 பகுதிகளாக வீடியோவை வெளிவரும். இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். நன்றி, வணக்கம். அண்ணா, உங்கள் பேர் என்னங்க? பேர் சிவதாசன். நீங்கள் இருக்கிறது எங்கே அண்ணா? திருவூரில். கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டம் திருவூர், கேரளா. உங்களுக்கும் வீரப்பனுக்குமான சந்திப்பு எந்த காலகட்டத்தில் ஏற்பட்டது? எப்படி அந்த தொடர்பு ஏற்பட்டதுன்னா? வேலை தேடி போனேன் வயநாடு சுல்தான் பத்தேரிக்கு. அதுக்கு முன்னே நீங்கள் இங்கே என்ன செஞ்சுட்டு இருந்தீங்க? குப்பை வியாபாரம் பண்ணிட்டு இருந்தது, கோழி குப்பை. அப்பையும் சரிங்க. நஷ்டேட் ஆகிட்டு வேலை தேடி போனேன், வியாபாரத்தை நிறுத்திட்டு. சரி, ஏதோ ஒரு வேலைக்கு போய் சம்பாதிப்போம். இங்கே 2-3 நாளாக வேலை தேடிட்டு கிடச்ச வேலை தமிழ்நாடு கர்நாடகா காட்டிலிருந்து சந்தனம் செதுக்கி எல்லாம் கட்டாக்கிட்டு வயநாடு சுல்தான் பத்தேரிக்கு ஃபேக்ட்ரிக்கு கொண்டு வந்து போடுற வேலை தான் கிடச்சிது. சட்டவிரோதமான வேலை தான், வேறு வழியே கிடையாது. சரிங்க. ஒரு நடை தலையில் சமைத்து வந்து ஃபேக்ட்ரியில் போட்டாச்சு. 3500 ரூபா கிடச்சிது. எவ்வளவு நாள் நீங்கள் அதுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க? அதுக்கு 20 நாள் ஆகும். சுல்தான் பத்திரிலிருந்து சத்தியமங்கலம் போய் திம்பம் அந்த ஏரியாவில் போயிட்டு எல்லாம் செதுக்கி எடுத்துகிட்டு 20 நாள் ஆகும். 20 நாளுக்கு 3500 ரூபா. 3500 சாப்பாடு செலவெல்லாம் போக. எத்தனை பேர் போவீங்க அந்த மாதிரி? அந்த மாதிரி 10 ஆள், 15 ஆள், 20 ஆள் இப்படி எல்லாம் போவேன். நாங்கள் போகும்போது அன்னைக்கு 8 ஆள் இருந்தது. உங்களோட 8? மற்ற 7 ஆளெல்லாம் பழைய பார்ட்டிகள், 10 வருஷம் 15 வருஷம் பழக்கம் இருக்குது. உங்களுக்கு தான் புதுசு? நான் புதுசு. 2வது நடை சரி போகுது. 2வது நடை போய் பண்ணாரி அம்மன் கோவில் மேவக்கம் திம்பம் மேடு ஏறிட்டு அதுக்கு படிஞ்சாறு பாகத்தில் அங்கே நாங்கள் 8 ஆள் கேம்பு போட்டு சாப்பாடு சமைச்சிட்டு இருந்தது. சமையல் பொருள் பாத்திரம்லாம் எடுத்துகிட்டே போவீங்க? எல்லாமே கையில் இருக்குது. சரிங்க. சாப்பாடு சமைச்சிட்டு இருக்குது. நான் தான் சமைச்சிட்டு இருக்கேன். ஒரு பாறை மேலே ஒரு டப்பா, ஆயில் டப்பா எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதில் தான் சோறு வைக்கிறது. அலுமினிய பாத்திரம்லாம் இங்கே எடுத்து. சரி. சாப்பாடு வச்சிட்டு இருக்கும்போது தான் வீரப்பனும் மற்ற 7 ஆளுகளும்
அப்போ 8 பேர் தான் இருக்காங்க. அவங்களும் 8 பேர் தான். சரி. பக்கமாக வந்த பின்னாடி தான் தெரிஞ்சுது. வீரப்பன் அப்படியே திரும்பி பார்க்கும்போது இங்கே டிவிலையும் பேப்பரில் எல்லாம் பார்த்து அதே போட்டோம். இதுதான் வீரப்பன்னு மனசில் முடிவு பண்ணியாச்சு. எங்கள் பக்கத்தில் வந்துட்டு கேட்குறது, எந்த ஊர் சிஐடின்னு, கேரளா சிஐடியா, தமிழ்நாடு போலீஸ் சிஐடியா, கர்நாடகா போலீஸ் சிஐடியான்னு உங்களை கேட்குறாங்க. எங்களை கேட்குது. மற்ற என் கூட இருக்கிற 7 பேர்த்துக்கும் தமிழ் தெரியாது. ஓ, எனக்கு ஃபுல்லாக தமிழ் தெரியும். அப்போ நான் சொன்னேன், அண்ணன் வணக்கம், நாங்கள் எந்த ஒரு சிஐடியும் கிடையாது, குடும்பத்துக்கு அரிசி வாங்குறதுக்கு தான் அண்ணன் வந்திருக்குது, சாப்பாட்டுக்கு தான் வந்திருக்குது அப்படின்னு. அப்போ அவர் சொன்ன, இந்த ஸ்பாட்டு சரியில்லை, நம்ம ஸ்பாட்டுக்கு போகலாம். இல்லைன்னா நாங்கள் சந்தனக்கட்டைக்கு இந்த மெயின் ரோடு தாண்டறதுக்கு கொஞ்சம் பொழுதாகிறதுக்கு தான் நாங்கள் காத்துட்ருக்குது. நீங்கள் அப்போ இந்த நேரம் சாயங்காலம்? சாயங்காலம் பொழுதான இந்த பெரிய ரோடு தானே, லாரி பஸ் எல்லாம் போயிட்டே இருக்கும், அதை தாண்டி போயிடுவோம். அப்போ அந்த பக்கம் தாண்டி போயிட்டு ஆனைக்கரை போனோம். எங்களுக்கு ஆனைக்கரை அப்படி ஒரு இடம், அங்கே தான் சந்தன மரம் இருக்குது. சரி, அப்போ இருக்குது. அப்போ அதுக்காக காத்துட்ருக்குது. அப்போ அவர் சொன்னால் அதெல்லாம் போக முடியாது, என் கூட ஒரு 5 மாதம் வேலை செய்யணும். 5 மாதம் இருக்கு. 5 மாதம் என் கூட்ட சேர்ந்துட்டு நீங்கள் போகலாம், அதுக்கு உண்டான பைசையும் தர்றேன் அப்படின்னு. ஓ, நீங்கள் சந்தனக்கட்டைக்கு போய் 20 நாளைக்கு ஒருக்கா 3000 ரூபா சம்பாதிக்கிற பணத்தை நானே தர்றேன். நானே தர்றேன். அப்போ என் கூட இருக்கிற 7 ஆள் ஒத்துட்டாங்க இவர் பேச்சில். நான் ஒரு ஆள் மட்டும்தான் வில்லங்கம், முடியாதுங்கிறீங்க. முடியாதுன்னு. அவர் கேம்பில் போயாச்சு. அங்கிருந்து எவ்வளோ தூரத்தில் தங்கியிருந்தாங்க அவங்க கேம்ப்? அவங்க வந்து மாயார் ஏரியாவிலிருந்து வருது போல் தெரியுது. மாயார் ஒரு 4 மணி நேரம் நடக்கிற தூரம் இருக்கும். அவ்வளோதான், 4 4:30 5 மணிக்குள்ளே. அவங்க வீரப்பன் கேம்புக்கு போயாச்சு. மீதி 7 பேரும் ஓகேன்னாங்க, நீங்கள் போய் தான்? நான் என்னால் ஒத்தையில் அங்கேருந்து அவரை விட்டுட்டும் வர முடியாது. 7 பேரை விட்டு வர முடியாது. 7 பேர் இவங்களை விட்டு வர முடியாது. எனக்கு இடம் தெரியாது, எந்த பக்கம் போகிறது, எங்கே மெயின் ரோடு இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. அப்படியே 5 மாதம் அவர் கூட. அதுக்கிடையில் உயிர் போக வேண்டிய நிலைமை இருந்தது. ஆனால் உயிரில் தப்பிச்சாச்சு. நீங்கள் சந்தித்ததுக்கு பிறகு அடுத்தடுத்த நாள் தொடர்ந்து அப்படியே போயிட்டுருக்கீங்க மாயார்லேருந்து? அப்படியே கேம்பு மாறிக்கிட்டே இருக்கும். சரி. அந்த மரக்குடுக்க கிளி சத்தம் போட்டுச்சுன்னா எப்படி சத்தம் போடும், அங்கிருந்து சத்தம் இல்லை, இடது பக்கத்தில் சத்தம் போட்டால் என்ன, வலது பக்கத்தில் சத்தம் போட்டால் என்னன்னு அவருக்கு தெரியும். அந்த மரக்கிளி காட்டுக்கிளி உடனே இந்த ஸ்பாட்டு மாற்றிடுவார். வேணாம். அப்படியே இருக்கும்போது அரிசி சாமானம் முடிஞ்சு போச்சு. ஒரு வாரத்தில் முடிஞ்சிருக்கு. ஏன்னா அவங்க 8 ஆள், நாங்கள் 8 ஆள், 16 பேர். அந்த ஏரியாவில் மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சது கிடையாது, ஸ்டாக் இல்லை, அங்கே ஸ்டாக்கு கிடையாது. மாயார்லேயும் நிறைய பக்கம் ஸ்டாக் இருக்குது, அங்கே ஸ்டாக்கு கிடையாது. நீங்கள் இருந்த இடத்துல இல்லை. அப்போது என் கூட இருக்கிற பழைய சந்தனக்கட்டை சமுக்கிற ஆள்கிட்ட கேட்டால், நீங்கள் போனால் மூக்கம்பாளையத்திலேருந்து அரிசி சாமானை வாங்கிட்டு வர முடியுமான்னு கேட்டது. போக தொடர்பு இருக்கா, வழி தெரியுமா? அது தெரியுமாண்ணா, நாங்கள் ரெகுலராக வாங்கிட்டு இருக்கிற மல்லிகை கடை அங்கே இருக்குது. உண்மையிலேயே இருக்குது. அப்போ நாங்கள் 8 பேர்த்தில் 5 ஆள் அரிசி சாமானம் வாங்குறதுக்கு 50,000 ரூபா கொடுத்தது, வாங்கிட்டு வர சொல்லி. அப்பா, 50,000 அன்னைக்கு பெரிய தொகையில். 50,000 அதை கொடுத்து நாங்கள் இந்த அரிசி சாமான் இப்போ சாயங்காலம் போயாச்சு வாங்கிறதுக்கு. நைட்டு 2 மணிக்கு வீரப்ப எந்திரிச்சாச்சு, போனவங்க வராதுன்னு சொல்லிடுறாரு. சொல்லிடுறேன். ஏன்னா இவர் கட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது கீழே விழுந்து பல்லு ஒன்று போச்சு. கனவில் கண்டுச்சு முன்ன. அப்போ போனவங்க திரும்பி வராது. அது 4 மணி வரைக்கும் அங்கே இருந்தது. விடிய காலம் 4 மணி வரைக்கும் இருந்தது. நாங்கள் ரிட்டர்ன் அடித்தாச்சு, இந்த பக்கம் வந்தாச்சு வேறு கேம்புக்கு. அந்த கேம்பு யாரோ பார்த்துட்டு போலீஸ்கிட்ட சொல்லியிருக்குது. அப்போ இருக்கிற அரிசி சாமானத்தை வச்சுட்டு இந்த மான் கருவாடு இருக்குது, வத்தல், அது குழம்பு வச்சாச்சு. இப்போ ராகி முத்தை
எல்லாம் பேபி வீரப்பன் தயார் பண்ணுறது. ராகிமுத்து. நான் எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்டு இருக்குது. பொருள் எடுத்து கொடுத்துட்டு இருக்குது. உங்களோட போனது 8 பேரில் எத்தனை பேர் ஜாமான் வாங்க போனோம்? 5 ஆள். 5 பேர் தான் போயிருக்குது. 5 ஆள் ரிட்டன் வரல. மீதி 3 பேர் இங்கே இருக்குங்க. 3 பேர் இங்கே இருக்குது. 2 கிளவாடி, நான் ஒரு ஆள். அப்போ இருக்கிற இது வச்சுட்டு குழம்பு பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்குது. எல்லாருக்கும் எடுத்து கொடுத்தாச்சு. நான் கடைசியில் சாப்பிட்லான்னு இருக்குது. கிழவக்கத்திலேருந்து மேக்கன் ரங்கசாமி ஓடி வருது. கிழவக்கத்திலேருந்து நாங்கள் கேம்பு உட்கார்ந்துட்டு இருந்த இடத்துலேருந்து கிழவக்கத்திலேருந்து அந்த சென்ட்ரி காவல்காரன் ஓடி வருது. அண்ணன் போலீஸ் வருது. வீரப்பங்கிட்ட சொல்லலாம். மேக்கார ரங்கசாமி வடக்கு பக்கத்தில் ஓடி போயாச்சு. எங்களுக்கு தபால் கொடுத்துட்டு. அப்போது வீரப்பன் சொன்ன அண்ணாச்சி, என்ன அண்ணாச்சின்னு தான் கூப்பிடுறது. வீரப்பன் என்ன. அப்போது நம்ம ஆளுகள் கூட அண்ணாச்சி போங்க, மாயாறு ஸ்பாட்டுக்கு போங்க, மோதி ஆச்சு, அதனால நான் விட்டுட்டு வர முடியாது, ஒரு கை பார்த்துட்டு வர்றேன், விட்டுட்டு வர முடியாது, நம்ம விட்டுட்டு போனால் நம்மளை சுட்டுருவாங்க. ஆளுகளுக்கு கூட நான் பின்னாடியே ஓடியாச்சு. இல்லை கட்டிங்கில் 2 பேருண்டு கொஞ்சம் ராகி தூள் இருக்குது, என் கையில் தட்டம் இருக்குது, ஒரு போசி இருக்குது. இது 2ஐயும் கையை பிடிச்சி போன இடத்துல சாப்பாடு கிடைக்கணுமில்ல. அந்த ராகி தூள் 2 தட்டம் ஒரு இது பாத்திரம் எடுத்துட்டு நான் வீரப்ப ஆளுக்கு பின்னாடி ஓடி போயிட்டே இருக்குது. மேக்காரங்கசாமி போன அவங்க பின்னாடி போலீஸ் ஓடியாச்சு. ஆனால் வீரப்ப இங்கே இருக்கிறது போலீஸுக்கு தெரியாது. மேக்காரங்கசாமி பின்னாடி ஓடும்போதே வீரப்பன் கடகடான்னு சுட்டாச்சு, அடிச்சிட்டாரு. அப்புறம் போலீஸ் தரையில் படுத்தாச்சு. ஒரு 2 நிமிஷம் சத்தமே இல்லை. அங்கேயும் சத்தம் கிடையாது, இங்கேயும் சத்தம் கிடையாது. அப்போ 2 நிமிஷம் கழிச்சிட்டு போலீஸ் தரையிலேருந்து எந்திரிச்சிட்டு இப்படி பிடிச்சிட்டே இருக்குது. ஆனால் வீரப்பனை பார்க்க முடியாது. அவன் கல் இப்படியே நட்டாக இருக்குது. அதுக்கு பின்னாடி தான் ஆள் இருக்குது. துப்பாக்கி மட்டும்தான் கல்லுக்கு மேலே. வீரப்பனுக்கு முன்னால் கல்லுக்கு மேலே துப்பாக்கி. வீரப்பன் வந்து இப்படி சரிஞ்சு தானே உட்காருது, கண்ணு மட்டும்தானே. அப்போ கரெக்டாக அவனுக்கு நேக்கு தெரியும். போலீஸ்க்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. போலீஸுக்காரன் பிளைனாக நடத்தல, படுத்து கிடக்குறாங்க. பிளைனாக நடத்து. அவங்களுக்கு எந்த மரபு ஒன்றும் கிடையாது. 2 நிமிஷம் சைலண்ட் ஆன உடனே வீரப்பன் இங்கிருந்து எந்திரிச்சு தெற்கு பாகத்தில் ஒரு கல் இருக்குது, பெரிய கல், அங்கே போயிட்டு உட்காந்தாச்சு. அதுக்குள்ளே இந்த பெட்டாலியன் கிரேனேடு நிறைய போட்டாச்சு. வீரப்பன் இங்கே தான் உட்காந்துட்டு இருக்குன்னு நினச்சிட்டு. ஆனால் வீரப்பன் அங்கே இல்லை, தெற்கு பாகத்துக்கு போயாச்சு. நீங்கள் இந்த பக்கம் வந்துடுறீங்க தள்ளி. நான் வீரப்ப ஆளுகள் எடுத்த கூட தான் ஓடி போயாச்சு. அதுக்குள்ள நாங்கள் ஓடி போகிறது வந்து அங்கேருந்து மத்திய சர்க்கார் ஒரு எஸ்ஐ, அதிரடிப்படை எஸ்ஐ பார்த்தாச்சு. பிஎஸ்எஃப் பார்த்தாச்சு. பார்த்தோன்னே என்ன சுடலான்ட்டு அவர் கரெக்டாக இன்னும் போடும்போதே வீரப்பா அவர் பின்னாடி சுட்டாச்சு. படுத்துக்கிட்டு உங்களை சுடுறதுக்கு எய்ம் பண்ணிவிட்டு நான் கட்டிங்கில் தானே உருண்டு கீழே போகிறது. அப்போ என்ன எய்மு பிடிச்ச உடனே வீரப்பனை கரெக்டாக பின்னாடி சுட்டாச்சு இந்த எஸ்ஐயை. போச்சு. இந்த கதை எப்படி தெரியும்னா, வீரப்பா இவங்களெல்லாம் சுட்டுட்டு நாங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. வந்து சொல்கிறது நான் கேட்டேன் என்னென்ன ஆச்சுன்னு. எல்லாம் ஒரு திருசூர் பூர மாதிரி சடபடான்னு சத்தம் கேட்டுது. எனக்கு எங்களுக்கு ஒன்றுமே தெரியல என்னென்ன நடந்ததுன்னு கேட்டேன். அண்ணாச்சி, எங்கள் ஆளுகளுக்கு பின்னாடி நீ போகும்போதே உனக்கு ஒரு ஆள் போலீஸுக்காரன் உன்னை சுடலான்னு இப்படி பிடிச்சிட்டு இருந்தது, அவனுக்கும் கொடுத்தேன் முதல்ல. பின்னாடி தான் குண்டு விழுந்தது முதுகில். அப்புறம் அந்த ஆள் அந்த துப்பாக்கி எடுத்துட்டு அப்படியே மலர்ந்து படுத்துட்டு துப்பாக்கி நெஞ்சில் வச்சுட்டு என்னமோ ஹிந்தியில் சொல்லிகிட்டு இருந்தது அப்படின்னு வீரப்பன் சொன்னேன். மனசார சுட்டேன்னு என்கிட்ட சொல்கிறது ஏதோ ஒரு காட்டெருமையா இல்லை, ஒரு மானை சுட்ட மாதிரி மனுஷனை சுட்டுட்டு வருது ஆள். சந்தோஷம், மனசார சுட்டுட்டேன். அவ்வளோ பேர் சிக்கியிருக்கான். 16-17 ஆள் சுட்டிருக்கும். நான் மனசார சுட்டேன். அதில் யார் இருக்கா? அர்ஜுனன், கோவிந்தன், யார் போனாங்க அங்கே துப்பாக்கி சூடு நடத்துகிற இடத்துக்கு? துப்பாக்கி சூடு நடத்துகிற இடத்துக்கு சேத்துக்குழி கோவிந்தன், அர்ஜுனன், வீரப்பன்.
3 பேர் தான். 3 பேர் தான். மீதியெல்லாம் நீங்கள் வேற மீதியில் நாங்கள் எல்லாம் ஓடி போயாச்சு. பொருள் எடுத்துகிட்டு ஓடி போயாச்சு. அப்புறம் மாயாறு தெங்குமரடா அங்கே வந்துடுறீங்க. தெங்குமரடாவுக்கு போயாச்சு. இது துப்பாக்கி சூடு நடக்கும்போது மதியம் இருக்குங்களா? மதியம் இருக்குமா? டைம் என்ன இருக்கும் அப்போவா? மத்தியானத்துக்கு மேலே தான். மத்தியானத்துக்கு மேலே. நீங்கள் தெங்குமரடா போய் சேர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? அதில் ஸ்பீடாக போயாச்சு. சாட்டுக்கட்டில் தானே போகிறது. நேராக உள்ள காட்டுக்குள்ளே தடத்திலே போகிறது கிடையாது. போயிட்டீங்க. நாங்கள் போய் 1 மணி நேரத்துக்குள்ளே இவங்க கடகடான்னு கவர் பிடிச்ச மாதிரி ஓடி வந்தாச்சு. அதே எடுத்து அவர் தெரியும், ஆளுகள்கிட்ட சொல்லியிருப்பாங்க, நம்ம இந்த ஸ்போர்ட்டுக்கு போகணுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே இடத்துக்கு வந்துடுறாங்க. அதே இடத்துக்கு 1 மணி நேரத்தில் வந்தாச்சு. அப்போ அங்கே அரிசி சாமானம் மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சுருந்தது இருக்கு. அது சேத்துக்குழி கோவிந்தனுக்கு மட்டும்தான் தெரியும். அங்கே புதைச்சி வச்சது மற்ற ஆளுகளுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அங்கே புதைச்சி வச்சது அவன் அந்த ஆளுக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாருக்கும் தெரியாது. நீங்கள் அந்த துப்பாக்கி சூடு நடந்த இடத்துக்கு முத நாள் நீங்கள் அங்கே தங்கியிருக்கும் போது ஏதோ கிராமத்துக்காரங்க வந்துட்டு போனாங்களா? மலை மேலே இருந்த ஒரு ஆள் பார்த்துட்டு போயாச்சு. நான் என் கண்ணில் தான் பட்டுது. மீன் பிடிச்சிட்டு வந்த ஆளுங்க யாரோ? இல்லை எங்கள் பக்கத்தில் வரல. சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் பெரிய மலை இருந்தது. இன்னொரு மலை? நீங்கள் இருந்தது சொர்க்கம் பள்ளத்தாக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், கைலாச பள்ளத்தில் ஒரு ஆள் மலையில் ஏறிட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு ஆள் போயாச்சு. அது ஏன் கண்ணில் தான் பட்டுது. நான் ஒரு ஆள் அதை பாருங்க மலைக்கு மேலே நிற்கிது அப்படின்னு சொல்லிடுறேன். ஆனால் இவர் அது கவனிக்கலை. அடுத்த நாள் போலீஸை கூப்பிட்டுட்டான். அடுத்த நாள் மத்தியானத்துக்கு மேலே போலீஸ் வந்தாச்சு. நீங்கள் அந்த இடத்துல சமைச்சு சாப்பிடக்கூட இல்லை, நான் சாப்பிடல, எல்லோரும் சாப்பிட்டாச்சு. அப்புறம் போகிற இடத்துல ஒரு கருங்கல் இது இருக்குது, ஒரு குழி, பாறைக்குழியில் எல்லாம் ஒரு மஞ்சள் கலர் தண்ணி தான். இந்த தோரத்து துண்டு அப்படியே நான் 2 மடக்கில் விரிச்சிட்டு மாடு தண்ணி குடிக்கிற மாதிரி நான் குடிச்சிட்டு இருக்குது. இந்த தண்ணிக்குள்ளே இருந்த ஒரு சத்தம், குழி தண்ணியில் இந்த தண்ணியில் இருந்த ஒரு சத்தம். அப்போ இவ்வளோ வண்ணத்தில் ஒரு பாம்பு, மலைப்பாம்பு. ஆனால் மலைப்பாம்பு முள்ளத்தானே போகும், வேகமாக போகாது. இந்த பாம்பு வேகமாக போகிறது. நாய்க்கு இருக்கிற பல்லு மாதிரி இருக்கும். சேர பாம்போட ஸ்பீடு. அது அந்த தண்ணி குழியில் இருக்கிறது. இது சின்ன மான், மொசல் ஏதோ தண்ணி குடிக்கிறதுக்கு வரும்போது அதை பிடிக்கிறதுக்கு தான் இந்த தண்ணிக்குள்ளே இருக்குது, பதுங்கி இருக்கிறது. அது நல்ல பெருசு. நல்ல பெருசு. ஆனால் வீரப்பனை அதை நல்ல குச்சி எல்லாம் செதுக்கி நல்ல ஊசி மாதிரி ஆக்கிட்டு குத்தி எடுத்துட்டு கொண்டாச்சு. கொண்டுச்சு. ஆளை எதுவும் பண்ணாது. ஆனால் ஆளை பண்ணும். சின்ன விலங்குகளை தான் முழுங்கும். பெரிய ஆளுகளை ஒன்றும் பண்ண முடியாது. சின்ன விலங்குகளை பிடிக்கிறதுக்கு தான் அந்த தண்ணிக்குள்ளே இருக்குது. மலைப்பாம்பு அது ஒரு வகையான பாம்பு. அது முள்ளத்தான் போகும். இது வேகமாக போகாது, இது வேகமாக போகும். நீங்கள் பார்த்த பாம்பு அந்த பாம்பு. மூரக்கம் பாம்பும் கிடையாது. அது ஒரு ஐட்டம் வேறு. சரி. அதுக்கு பிறகு அன்றைக்கி நைட்டு அங்கே தங்கிடுறீங்க? ஆமாம், ஆனால் அங்கே தங்கியாச்சு. பின்ன அங்கேருந்து ஒரு மானை ஷூட் பண்ணி நைட்டில் லைட்டு நெத்தியில் கட்டிட்டு போய் யாருங்க? வீரப்பன் இல்லை, என்ன பேர்? மாதேசர் காப்பா, ரங்கசாமி, ஐயந்துரை ஒத்தையிலே போயிட்டு ஒரு மானை ஷூட் பண்ணி கொண்டு வந்தாச்சு. அதை சமைச்சு சாப்பிட்றீங்க? அதெல்லாம் தோலெல்லாம் உரித்து தலை கை காலெல்லாம் சாப்பிட்டாச்சு. மற்றது குடலும் அது எல்லாம் ஈரலெல்லாம் சாப்பிட்டாச்சு. இந்த கறி உப்பு கண்டத்துக்கு அடுத்த நாளுக்கு தேவைக்காக அடுத்த நாள் இது தீயை போட்டு வாட்டி வச்சு பந்தல் போட்டுட்டு அப்படியே நைட்டில் அடியில் தீ போட்டுட்டு பத்தல். அப்போ அடியில் இந்த குண்டு செலவாகாது. ஒரு முறை அடித்தா பல நாளுக்கு பயன்படும். பெரிய மான். அங்கிருந்து அப்படியே வாளையாறு பக்கமாக வந்தாச்சு. இங்கே கேரளா பார்டருக்கே வந்தாச்சு. அப்போ வீரப்பன் எல்லா இது 17-18 ஆள் செத்து போனது தானே. காடு ஃபுல்லாக போலீஸு. போகிற இடத்துல பூரா தேடுறாங்க. இந்த பக்கம் கேரளா பார்டருக்கு வந்தாச்சு. பில்லூர் டேம் எல்லாம் தாண்டி
பாதுகாப்புக்காக. ஒரு 20 நாள் இந்த பக்கம்தான், எந்த தொந்தரவும் கிடையாது, போலீஸே பார்க்கல. அப்புறம் 20 நாள் கழித்து மறுபடியும் சத்தியமங்கலம். பில்லூர் டேம் போகிற வழியில் தான் இந்த அர்ஜுனனுக்கு ஏதோ காலில், அது செலந்தி, அதுக்கு பிறகு தான் வருது. அதுக்கு பிறகு தான் வருது செலந்தி. அந்த ஆளை தூக்கிட்டு இந்த பெட்ஷீட்டில் போட்டு நல்லொரு தொன்னையில் கட்டி செமந்துட்டு தான் போனோம். பில்லூர் டேமிலிருந்து சிறுமுகை வரைக்கும் செமந்து தான் கொண்டு வந்தேன். எல்லாம் இந்த சப்பையெல்லாம் இப்போவும் கை மேலே தூக்கவே முடியறதில்லை. அப்புறம் அரிசியும் சமைக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் அரிசியும் சமைக்கணும். 25 கிலோ 30 கிலோ அரிசி இருக்கும். தலையில் சேர்ந்துட்டு நடந்து போக முடியாது, ஏன்னா இப்போ தடத்தில் போகாது. காட்டுக்குள்ளே மிருகம் போகிற மானு கரடி காட்டெருமை போகிற ரூட்டில் தான் போகும். அப்போ இந்த தோளில் தான் போட்டுட்டு தான் போகணும், தலையில் சமைத்துட்டு போக முடியாது. தலையில் சமைத்துட்டு தான் பழக்கமானது, தோளில் தான் சமைக்கணும். அப்படி ஆயிடுச்சு, அந்த நிலைமை ஆகி போச்சு. சரிங்க, சிறுமுகை வந்துடுறீங்க. அடுத்து மறுபடியும் சிறுமுகை வந்தாச்சு. அங்கே ஒரு 4 நாள் ஒரு இடத்துல கேம்பு. பவானி சாரு அந்த தண்ணி பக்கத்துலேயே, இந்த மாதிரி தண்ணி ஒட்டி இருக்கிற இடத்துலையே தங்கிடுறீங்க. அங்கேருந்து தங்கி மீன், அந்த பரிசில் மீன் பிடிக்கிற ஆளுகளை பார்த்துட்டு ஒரு 10 கிலோ மீன் வாங்கியாச்சு. 10 கிலோ மீன் வாங்கி, ஆயிலெல்லாம் நிறைய இருக்குது, கையிலெல்லாம் பூமிக்கடியிலேயே புதைச்சி வச்சிருக்கு, ஆயில் ஏற்கனவே வச்சிருக்குது. அது மீனெல்லாம் ஆற்றுலையெல்லாம் கிளியர் பண்ணி எல்லாம் பீஸாக்கி எல்லாமே அங்கே போகிறீங்க. நான் எல்லாம் வறுத்தாச்சு, பொரிச்சாச்சு மீன் ஆத்தோரத்துலேயே. அங்கேயே பொரிச்சாச்சு. ஆத்தோரத்துலன்னா ரொம்ப ஓரத்தில் கிடையாது, கொஞ்சம் தள்ளிட்டு. ஏன்னா அங்கே காட்டை ஒட்டியே ஆறு இருக்கு. ஆமாம், ஆறு இருக்குது. அப்புறம் இந்த பொரிச்ச மீனும் அரிசி மற்ற இதெல்லாம் எடுத்துட்டு அர்ஜுனனை வேறொரு மலையில் கொண்டு வச்சாச்சு. அங்கிருந்த மீன்காரங்களுக்கெல்லாம் தெரியும், தெரியும். மீன்காரர்களுக்கு எல்லாருக்கும் வீரப்பன் இருக்குதுன்னு தெரியும். ஆனால் அவங்க 90% ஆளுக காட்டி கொடுக்க மாட்டாங்க, போலீஸுக்கு தகவல் சொல்ல மாட்டாங்க. தகவல் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் அர்ஜுனனை ஒரு மலைக்கு மேலே கொண்டு வச்சாச்சு, பாதுகாப்பா. எங்கள் கூட 3 பேர்த்தில் குமாரன், திருசூர் சேலக்கரைக்காரன் குமாரனை அர்ஜுனனுக்கு பாதுகாப்பாக விட்டாச்சு. பொரிச்ச மீன் ஒரு 5 கிலோ இருக்கும், கொண்டு போய் கொடுப்போம். அரிசி சாமானும் அங்கே கீழே மலைக்கு கீழே தண்ணி வசதி இருக்குது. அப்போ குமாரங்கிற திருசூர்காரன் தான் பாதுகாப்பு அர்ஜுனனுக்கு. நாங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கிறது, பொருள் வாங்க போகிறது, காட்டில் சுற்றுறது. ஒரு இடத்துல ஒரு நாள் 2 நாளுக்கு மேலே நிற்காது. டெய்லி 40 கிலோமீட்ரு 50 கிலோமீட்ரு 25 கிலோமீட்ரு போயிட்டே இருக்கும். 5 மாதம் ஆகிப்போச்சு நீங்கள் வந்து துப்பாக்கி சூடு நடக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னே நீங்கள் வந்துடுறீங்க. அதுக்கு பிறகு 4 மாதம், இப்போ 5 மாதம் ஆயிடுச்சு. 5 மாதம் ஆயிடுச்சு. அப்போ நான் வீரப்பன்கிட்ட சொன்னேன், அண்ணா நாங்கள் எல்லாம் வீட்டில் எல்லாம் சாப்பாட்டுக்கு செலவுக்கு காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எங்களை எங்கே போனீங்கன்றது யாருக்கும் தெரியாது. அப்போ அதனால ஏதோ ஒரு மெயின் ரோட்டில் கொண்டு போய் விட்டால் போதும், போயிடுறேன், இங்கேருந்து போயிடுவோம். நீங்கள் காசே கொடுக்க வேண்டாம், பஸ்ஸுக்கும் செலவுக்கும் காசு கொடுத்தா போதும், வேற ₹1 நீங்கள் தர வேண்டாம், ஆளுக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்தா போதும். நான் ஒரு ஆள், மற்றவங்க போயாச்சே, முதல்ல 5 ஆள் அரிசி சாமான் வாங்க போயாச்சு. மீதி 3 பேர் இருக்கீங்க. 3 பேரில் 2 ஆள் வந்து வயசான ஆளுங்க, விட்டுட்டு வர முடியாது. அப்போது வீரப்பன் சொன்ன இந்த மாதிரி சிதம்பரநாத எஸ்பிக்கு இங்கே கரும்பும் தோட்டம் இருக்குது சிறுமுகையில். அப்போ அங்கே வந்து போயிட்டும் வந்துட்டும் இருக்குது, ஆள் வர போயிருக்காரு. அப்போ வரும்போது நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் தர்றதுக்கு அதே ஊருக்குள்ளேயே ஆள் இருக்குது. அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் வந்தால் அவங்கள கடத்தி வச்சுட்டு, அன்னைக்கு ஜெயலலிதா முதலமைச்சர் ஜெயலலிதா பேச்சுவார்த்தை நடத்திட்டு அப்புறமேலே உங்களுக்கு ஊருக்கு போகலாம் அப்படின்னாச்சு. கரெக்டாக சொன்ன மாதிரி மறுநாள் சிதம்பரநாத எஸ்பி, அவர் மச்சான் சேகர்ராஜ், ஒரு போலீஸுக்காரரு தம்பி ராஜகோபால், 3 பேர் வர்றாங்க. 3 பேர் வருது, தோட்டத்துக்கு வந்துட்டாங்க. அவன் தோட்டத்துக்கு பாஸ் போயாச்சு, அது தெரிஞ்சிருச்சு.
உடனே என்கிட்ட இந்த சாக்கு தைக்கிற சரடு ஒரு 5-6 சரடு இடுப்பில் சொருகி வை. அப்போ ஒரு டர்னில் வந்து கருங்கல் பிளாக் பண்ணியிருக்குது. ஜீப் வர்ற வழியில் கருங்கல் போட்டு பிளாக் பண்ணியிருக்குது. அப்போ வீரப்ப என்கிட்ட சொன்னேன், ஜீப்பு அங்கே நிறுத்தின உடனே டிஎஸ்பி மடியில் துப்பாக்கி இருக்குன்னு டபுள் பார், அதை அப்படி எடுத்துட்டு ஒரு வீசிரு அவங்கள அப்படியே பிடிச்சிட்டு கையை பிடிச்சிட்டு கீழே இறக்கிட்டு பின்னாடி கை கட்டு. ஒரு ஆளை என்ன செய்யணும்னு உங்களுக்கு சொல்லி நான் அன்னைக்கு நல்ல பாடி கட்டு. அவர் சொன்ன மாதிரி செய்யலைன்னா கோபம் வரும். சிக்கல் ஏது கொண்டு எப்போ நம்ம உயிர் எப்போ போகுதுன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். அப்போது போலீஸ் துப்பாக்கி சூட்டில் ஒரு மாதிரி தப்பிச்சாச்சு. அன்னைக்கே தப்பிச்சது தான். சிதம்பரநாத எஸ்பி அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு கீழே இறக்கிட்டு பின்னாடி கை கட்டியாச்சு. மற்ற தம்பியும் கை கட்டியாச்சு, வாத்தியார் சேகர்ராஜும் கை கட்டியாச்சு. அப்படியே காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயாச்சு. அவங்க ஒன்றும் தப்பிச்சு போகிறதுக்கு மற்றதுக்குள்ள எதுவும் முயற்சி பண்ணலை. அதுக்குள்ளே இந்த புதரில் நான் உட்காந்துட்டு இருக்குது. இந்த புதரில் ஜீப்பு கல்லை பார்த்த உடனே நிப்பாட்டியாச்சு. வீரப்ப முன்னாடி அந்த பக்கம் புதரில் நிற்கிது. நான் தாண்டா வீரப்பன்னு டிஎஸ்பிகிட்ட. வீரப்பனை பார்த்த உடனே பாதி உயிர் போகுதே. டிஎஸ்பிக்கும் போயிருக்கும். அப்படியே காட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன். மலை ஏற்றியாச்சு. அப்போவே சாயங்காலம் டேப்பர் காடில் வந்தாச்சு. உயர்ந்த அதிகாரி ஒருவரையும் அவர் உணவர் இருவரையும் சந்தன கடத்தல் வீரப்பன் கடத்தி விட்டு போய் விட்டது. செய்தி வந்துருச்சு. சரி, காட்டுக்கு வந்தாச்சு. அப்போ டிஎஸ்பியும் நல்லொரு மனுஷன், மச்சானும் நல்லொரு மனுஷன், இது தம்பி போலீஸுக்காரன் நல்லொரு மனுஷன். இந்த டிஎஸ்பியோட ட்ரெஸ் எல்லாம் நான் தான் துவைச்சு கொடுக்கறது அவருக்கு. ஒரு டிஎஸ்பிகிட்ட துவைக்க சொல்ல முடியுமா? நான் தான் அந்த சின்ன ஆரோன்னு போகுது மலையில், எல்லாம் துவைச்சி காய போட்டு கொடுப்பேன். காரப்பள்ளமோட எங்கே அந்த ஊர் இப்போ ஞாபகம் இல்லை. சாப்பாடு நான் தான் கொண்டு போய் கொடுப்பேன். எல்லாம் கேட்டாச்சு. இந்த மாதிரி நான் வந்து வீரப்பங்கிட்ட மாட்டினது இந்த மாதிரி சொல்லிட்டீங்களா? எல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் சொல்லியாச்சு. அப்புறம் தினமும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது தம்பி வந்து கல்யாணம் பண்ணினது வந்து திருச்சூரில். அப்படியே 42 நாள் காட்டுக்குள்ளேயே. முதல்ல வீரப்பன் சொன்னேன், உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பிஸ்கட்டு உணவு பொருள்கள் அரிசி சாமானம் முதல்ல வரணும். கலெக்டருக்கு சொல்கிறார். அப்போ பேபி வீரப்பன் போயாச்சு. போய் முத்துலட்சுமி பார்த்தாச்சு. கேம்பில் ஃபுல்லாக அரிசி சாமானத்தோடு வந்தாச்சு. பிஸ்கட்டு நிறைய பொருள்கள் இருக்குது. வந்துருச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சிட்டு பேச்சுவார்த்தைக்காக அர்ஜுனம் போகுது. அப்போ அர்ஜுனனுக்கு காலெலாம் புண்ணு ஆகிடுது. காலும் ரெடி பண்ணல. அங்கே போயிட்டு பெருசாகிடுது. முடியல. அப்போ வீரப்பன் சொன்ன பெரிய தலைகள் போகக்கூடாதரா அப்படி சொல்கிறாரு. சின்ன தலைகள் போட்டும், பெரிய தலை போனால் பிடிச்சி வச்சிருவாங்க. நீ வேணாங்கிறார். நீ போக வேண்டான்னு சொல்லிட்டு இந்த சிலந்தி ரெடி பண்ணுறதுக்கு அதான் அர்ஜுனன் போனது. வேறு வழி இல்லாமல் தான். வேறு வழி இல்லாமல். சரிங்க. அப்போ அர்ஜுனன் அங்கே பிடிச்சி வச்சாச்சு. ஜெயலலிதா சொல்லியாச்சு, ஒரு டிஎஸ்பி போனால் 1000 டிஎஸ்பி இருக்குது. டிஎஸ்பி சேர்த்து சுட்டுட்டு வாங்கோ. வீரப்பனே டிஎஸ்பி எல்லாம் சேர்த்து சுட்டுட்டு வாங்க. ஒரு டிஎஸ்பி போனால் 1000 டிஎஸ்பி இருக்குது. பயப்பட வேண்டாம்னு எல்லாருக்கும் ஆர்டர் கொடுத்தாச்சு. போலீஸ் வருது. போலீஸ் வந்த நேரத்தில் வந்து வீரப்பன் இல்லை. எங்கே போயிடுறாங்க? வில்லூர் டேமுக்கு போகிறாங்க. அங்கே ஆர்ஆர் கோபாலு சேனல்காரன். நாங்கள்லாம் வரதா சொல்லியிருந்தோம். அப்போ அந்த இடத்துக்கு அவங்க போயாச்சு. வீரப்ப சேத்துக்குழி கோயில் 3 பேர் அங்கே போயிடுறாங்க. 3 பேர் அங்கே போயிடு. மற்றதெல்லாம் சாப்பாட்டு ராமனுங்க. பீத்தல் டிக்கெட்டு தான் இங்கே இருக்கிறது. இது மாதேசன், மேக்கா ரங்கசாமி, ஐயந்துரை, சமையல்கார ரங்கசாமி, சமையல்கார ரங்கசாமி,
പിന്നെ ഞങ്ങൾ 3 മലയാളക്കാർ. நீங்கள் மலையாளிஸ். அவங்க 3 பேர். அவங்க 3 பேர். அந்த காந்த வயலுக்காரன் தான் மேவக்கம் காவல் உட்காந்துட்டு சென்ட்ரி காவல். நீங்கள் இருந்த இடத்துல சென்ட்ரி மேலே அந்த ஆள் ஓடு வந்துட்டு சொல்லுது போலீஸு வருதுன்னு. மேலேருந்து அட்டிருந்து நிறைய வருது. அப்போ நாங்கள் கிழவக்கம் பார்க்கும்போதும் பெரிய ஒரு பஸ் வந்து ஆளை போலீஸுக்காரரை இறக்கிட்டு இருக்குது காந்த வயல் அங்கே கீழே. அப்போ நாங்கள் டிஎஸ்பி நாங்களெல்லாம் சேர்ந்துட்டு இந்த மாதேசனும் ரங்கசாமி எல்லாம் வந்து சலண்டரை அடையாம வர வேண்டிய ஆளுங்க. நாங்கள் எல்லாம் ஒன்றா வர வேண்டியது. சரிங்க. அதுக்குள்ளே ஏதோ ஞாபகம் இல்லாமல் அங்கே வச்சிருக்கு, துப்பாக்கி ஏதோ வச்சிருக்குன்னு மாதேசனும் ரங்கசாமியும் இல்லை மேக்கன் ரங்கசாமி அதை எடுக்கிறதுக்கு வந்தாச்சு. இவங்களை வெயிட் பண்ணிட்டு எங்களுக்கு அங்கே நிற்க முடியாது. போலீஸ் அங்கேருந்து கிழவக்கத்திலிருந்து வருது. போலீஸ் அப்படி போகுது. நாங்கள் இந்த புதரில் குஞ்சாச்சு. இவங்க எடுக்க போயிட்டாங்க 2 பேர். இவங்க 2 ஆள் துப்பாக்கி எடுக்க போனவங்கள வந்து காத்துட்டு நிற்க முடியாது, சிக்கலாயிரும். அப்போ அதனால போலீஸ் 50-60 போலீஸ் அப்படியே போகுது. நாங்கள் புதரில் அப்படியே குமிஞ்சிருந்தது. அவங்க போனது பின்னாடி தான் நடக்க ஆரம்பிச்சது. நீங்கள் 6 பேர் 6 வீரப்பங்க கூட்டத்தை சேர்ந்த 8 பேர். நைட்டு ஒரு 3 மணி 4 மணி இருக்கும். காந்தவயல் வந்தாச்சு. ஒரு கவுண்டர் வீட்டில் ஏறியாச்சு. டிஎஸ்பி அந்த இடத்துல இருந்து பரிசில் தான் நீங்கள் திரும்ப வந்திருப்பீங்க. இல்லை நடந்தே தான் காட்டுக்குள்ளே நடந்தே தான் வந்து 3 மணிக்கு கவுண்டர் வீட்டில் டிஎஸ்பி போய் சொல்லியாச்சு. இந்த 3 கேரளாக்காரன் முதல் பஸ்ஸில் ஏற்றி விடுங்க. இவங்க 3 பேர்த்துக்கு ஒரு 500 ரூபா கொடுங்க செலவுக்கு. 500 கொடுத்தாச்சு. பஸ்ஸுக்கு ஏறி உக்கட லாரிப்பாட்டியில் வந்தாச்சு. உக்கடத்துக்கு வந்தாச்சு. அவங்க 2 பேரும் உக்கடத்திலிருந்தே 2 ஆள். ஒரு ஆள் அരീக்கோடு. அந்த ஆள் அங்கிட்டும் பஸ் ஏறியாச்சு. குமாரன் சேலக்கரை, திருச்சூர் சேலக்கரை, அந்த ஆளும் பஸ் ஏறியாச்சு. அப்புறம் நான் ஒரு ஆள் தான். எனக்கு உக்கடம் லாரிப்பேட்டையில் 35 வருஷமாக எனக்கு தெரியாத ஆளுகளே அங்கே கிடையாது. போக வர தொடர்ந்து நீங்கள் டிரைவரும் கூட? டிரைவரும். அவர் டிரைவர் யூனியன் ஆஃபீஸில் போய் உட்கார்ந்தது. கோயம்புத்தூர் செலிவாபுரத்தில் வந்து அத்ரேமாங்கிற பாய் எனக்கு பழக்கம், நல்ல பழக்கம். அந்த ஆள்கிட்ட எல்லா கதையும் சொன்னேன். அவர் அங்கே இருக்கார். நான் வீரப்பங்கிட்ட தான் வருது. இந்த கொஞ்சம் நிறைய ஆனைவால் இருக்குது, முடி ஆனை முடி இருக்குது. அந்த ஆளுக்கு ஒரு 10 முடி கொடுத்தது. அப்புறம் அது கோவிந்தன் நிறைய வச்சிருப்பாரு எப்பவுமே. எப்பவுமே இல்லை இங்கே சிவம்பரநாத எஸ்பியை கடத்தி வைக்கும்போது அங்கே ஒரு ஆனை அடிச்சுது. மைனர் அர்ஜுனங்கிட்ட சண்டைக்கு வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி ஒன்று அடித்தாங்க. ஆமாம், அங்கே ஒரு ஆனை அடிச்சது. இப்படி ஒரு 16 வயசு இருக்கும் அந்த ஆனைக்கு. கொம்பே வந்து 16 கிலோ தான் இருக்குது. அடிச்சாச்சு. அப்போ மூங்கலுக்கு இடையில தான் இப்படி தொங்கி நிற்குது. அப்போ கொம்பு கழட்ட முடியாது. கொம்பு நம்ம வெட்டும்போது ஆனை நம்ம மேலே விழுந்துடும். எதுவும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனை நம்ம கட்டிங்கில் நிற்கிது. அப்போ ஆனை நம்ம மேலே விழுந்துடும். அப்போ வீரப்பன் சொன்னேன் அப்படியே இருக்கட்டும், 4 நாள் கழிச்சிட்டு வந்தால் அப்படியே 2 திருப்பு திரிச்சிட்டு இழுத்தா கொம்பு கரெக்டாக வரும். சொன்ன மாதிரி நான் தான் போனேன். ஆனால் அண்ணாச்சி நீ யானைக்கிட்ட போனால் 4 நாளைக்கு வகுத்தில் இருந்த அந்த வாசம் போகாது. ஒரு மேடை ஏறும்போது கிதப்பு வருமല്ലോ, ஆமாம், அந்த கிதப்பில் இந்த ஆனையோட வாசம் வகுத்தில் இருந்து வரும். அந்த ஸ்மெல்லு ஏதோ ஆட்டுன்னு நான் போய் 2 கொம்பும் மேலேயும் கீழேயும் தூக்க வேண்டாம். இந்த கடைசியில் வந்து போயிடும். முனையை பிடிச்சி இப்படின்னு கட்டிட்டு இழுத்தா போதும். அப்போ இந்த ஆனை மசுரி 10-100 மசுருக்கு மேலே இருந்தது. எல்லாம் பெரிய பெரிய மசுரி வாலில் அதெல்லாம் எடுத்தாச்சு. இவங்க வீரப்பாளுகள் அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. நான் அதை ஃபுல்லாக எடுத்து ஜோபில் போட்டேன். அப்படியே கோயம்புத்தூர் உக்கட லாரிப்பேட்டையில் டிரைவர் யூனியன் ஆஃபீஸுக்கு முன்னாடி திண்ணையில் உட்காந்துட்டு இருக்குது.
நானும் இந்த பாய் அப்துரஹ்மான் பாயும். அப்போ கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரத்துலேருந்து ஒரு செட்டியார் வருது. 2 டிரைவரை கிடைக்குமான்னு கேட்டுட்டு பாய்கிட்ட வர்றாரு. அப்போ என்கிட்ட சிவா போகலாமா? போகலாம், இப்போ கையிலேயும் காசு இல்லை, ஏதோ வேலை செஞ்சால் தானே வீட்டுக்கே போக முடியும். அப்போ வாங்க அரசுபுரத்துக்கு போகலாம். அன்றைக்கி TN 37 வந்த உடனே கோயம்புத்தூர் ரைசர் TN 37 புது லைலண்டு. அப்போ இங்கேருந்து பட்டுப்பூச்சி புழு தட்டு ஏற்றியாச்சு. பட்டுப்பூச்சி புழு தட்டு அலுமினியம் பாக்ஸ் அகமதாபாத் டெலிவரி அங்கே கொடுக்கணும். அங்கே அவர் லோடு தான் அது. அவர் அங்கே டெலிவரி பண்ணணும். அதை ஏற்றி அகமதாபாத் இறக்கி அகமதாபாத்திலிருந்து பூனா ஸ்ரீமுகா வந்தாச்சு. அங்கே போய் வாடகை பிடிச்சி இங்கே வந்துடுறீங்க. ஸ்ரீமுகா வந்து பிரியாணி அரிசி ஏற்றியாச்சு. பூனைக்கு பிரியாணி அரிசி ஏற்றிட்டு போய் அதை அங்கே இறக்கிட்டு வாடகை பார்க்கணும். உருளைக்கிழங்கு ஏற்றிட்டு நாகர்கோவில் போனேன். டெலிவரி நாகர்கோவில். அதுக்குள்ளே கர்நாடக போலீஸ் வந்து என் வீட்டுக்கு வந்துடுது. ஆள் போய் 3 வருஷம் ஆச்சு, ஆளையே காணோம். வேலைக்கு போனவர். அப்போ வீட்டிலேருந்து சொன்ன லாரிப்பேட்டையில் அவருக்கு நல்ல பழக்க வழக்கம் இருக்குது. உக்கட லாரிப்பேட்டையில் போலீஸ் விசாரிப்பாங்களே எங்க. அப்போ போலீஸு கர்நாடகா போலீஸ் வந்து விசாரிச்சாச்சு. அவங்களுக்கு எப்படி தெரியும் கர்நாடகா போலீஸுக்கு நீங்கள் அங்கே இருந்தது? டிஎஸ்பி சொல்லியிருப்பாங்க. இல்லை, சந்தனக்கட்டைக்கு போயிட்டு 20-25 நாளைக்குள்ளே சுல்தான்பாத் ஏரியில் கொண்டு போடுற இந்த மலையாளத்துக்காரரை காணமேன்ட்டு சுல்தான்பாத் ஏரியிலேயே பரவியாச்சு. போன 8 பேர்த்த காணோம். போன 8 பேரை காணோன்னு. அப்போ எப்படியோ தகவல் வந்து தமிழ்நாடு போலீஸுக்கும் கர்நாடகா போலீஸுக்கும் கேரளா போலீஸுக்கும் தகவல் எப்படியோ கிடச்சிது. அப்போ இங்கே கேரளாவில் வந்து திருவூர் சிவதாசன் வீரப்பൻ്റെ പിടിയിൽ பேப்பரில் வந்தது. வீரப்பன் പിടിയിൽ അവർ கடத்திட்டு போன மாதிரிக்கு திருவூர் சிவதாசன் வீரப்பൻ്റെ പിടിയിൽ செய்தியே வந்துடுது பேப்பரில். இங்கே அப்படியே உருளைக்கிழங்கு நாகர்கோவில் இறக்கிட்டு உடனே விசாரிச்சாச்சு. கர்நாடகா போலீஸு உக்கடம் லோரிப்பேட்டைக்கு வந்து விசாரிக்கும் போது செட்டியார் லோரியில் சிவன் டபுள் டிரைவராக போயிருக்குது. எந்த வண்டியில் போயிருக்காங்க சொல்லிட்டாங்க. அப்போ முதல்ல எங்கள் லோடு ஏற்றியாச்சு, அதை இங்கே இறக்கியாச்சு. அங்கேருந்து ஏற்றி வேறு லோடு எங்கே ஏற்றி கடைசியில் நாகர்கோவிலிருந்து உருளைக்கிழங்கு இறக்கிட்டு தூத்துக்குடி வந்தாச்சு. வேற லோடு எடுத்துட்டு வர்றதுக்கு இந்த உப்பு கண்டத்தினுடைய அடியில் இந்த கீடன் இருக்குது. அது ACC சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு தேவை. அந்த லோடு ஏற்றியாச்சு தூத்துக்குடியிலேருந்து. கரெக்டாக இன்ஃபர்மேஷன் கர்நாடகா போலீஸுக்கு இந்த லாரி எந்த இடத்துல பாஸ் ஆகிருக்கு, எந்த இடத்துல வந்தாச்சு, எந்த இடத்துல போகுது, வந்துட்டே இருக்குது. அப்போ கோயம்புத்தூர் ACC சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு உள்ள லாரி பூந்ததும் தூத்துக்குடியிலேருந்து கோயம்புத்தூர் வந்தாச்சு. ACC சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் தான் இந்த லோடு இறக்கிறது வந்தாச்சு. நான் பொள்ளாச்சி வரைக்கும் லாரி விட்டேன். அதுக்குள்ளே கண்ணில் தூக்கம் வந்தது. உடனே செல்வண்ணன் கிட்ட லாரியை கொடுத்தா ஏன்னா தூக்கம் வருதுன்னு நான் கிளீனர் சீட்டில் படுத்துட்டு இருந்தது. சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு உள்ள லாரி பூந்ததுமே கர்நாடகத்தில் நெசரேனோ நிம்து இல்லை என்கிட்ட லெஃப்ட் சைடில் படுத்து கிடக்குது. கர்நாடகத்துல கேட்குது. உன் பேர் என்ன? நெசரேனோ நிம்து சிவதாஸ் பாரோ கலகடன்னு அப்படியே பிடிச்சிட்டு லாரிக்குள்ளே இல்லை ஜீப்புக்குள்ளே போட்டாச்சு. என்ன நடந்துன்னு யோசிக்கிறது. எனக்கு இந்த வீரப்பன் கதையை இந்த மாதிரி பிடிக்கும், என்ன ஆகும் அதாகும் இதாகும்னு எனக்கு தெரியாது. எதுவும் தெரியாது. அன்னைக்கு நல்ல பாடி. இன்னைக்கு அந்த மாதிரி தூக்கி எடுத்து போட்டால் செத்தே போயிடும், ஏன்னா எலும்பு கட்டாயும். அன்னைக்கு உடம்பு நல்லா இருக்கு. உடம்பு நல்லா இருக்கு. இருக்கிற மானு உடம்பு காடா கவுதாரி இதெல்லாம் சாப்பிட்டு உடம்பு ஃபுல்லாக ஏறிக்காச்சு. அப்புறம் சத்தியமங்கலம் கேம்பு கொண்டு போயாச்சு. திம்பத்தில் ஃபாரஸ்ட் பங்களாவுக்கு. கர்நாடக இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் திம்பம் ஃபாரஸ்ட் பங்களாவுக்கு கொண்டு போயாச்சு. கேரளாவில் இந்த கோயம்புத்தூர்லேருந்து அங்கே கொண்டு போயிடுறாங்க. அங்கே கொண்டு போகுது. அங்கே கொண்டு போயிட்டு பாபா முகமது நம்மள்கிட்ட கேள்வி. எஸ்பி பாபா முகமது அவர் கலிக்கட்டில் இருந்து தான் பொண்ணு கட்டி இருக்குது.
ஓ, கேரளாவுக்கு கேரளா புடவை கட்டி மலையாளம் தெரியும். கொஞ்சம் கொஞ்சம் மலையாளம் தெரியும். சிவதாசா, எங்களுக்கு தேவை வீரப்பனை தான். இந்த சந்தனம் கடத்தலும் மரம் அறுக்கிறது வெட்டுறது அவங்களெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. அதில் ஃபாரஸ்டினுடைய வேலை. எங்களுக்கு தேவை வீரப்பனை. அதனால் நீ பயப்பட வேணாம், உன்னை எதுவும் செய்ய மாட்டோம். அதனால நீ வந்து படிப்பறிவு இல்லைன்னாலும் நீ வலிய புத்திசாலி. எந்த ரூட்டில் போயிருக்குது, எந்த ரூட்டில் படுத்த, யார்கிட்டையெல்லாம் பேசினாங்க, பொருள் யார்கிட்ட வாங்கினீங்க கரெக்டாக சொல்லணும். உன்னை இங்கே வச்சு சுட்டு கொண்டாலும் கேரளாவில் இருந்து ஒரு எம்எல்ஏ எம்பி மந்திரியும் கூட வராது கேட்க போகிறோம். எங்களுக்கு நிறைய பேர்த்த கொல்றதுக்கு ஆர்டர் இருக்குது. ஆர்டர் இருக்குது. அப்போ அதனால சங்கரபித்திரி குமார டிஐஜிட்ட உன்னை கொண்டு போகிற கரெக்டாக சொல்லு. என்ன நடந்துச்சுன்னு கரெக்டாக சொல்லு. நான் கரெக்டாக சொன்னேன். இந்த மாதிரி சந்தனம் தலையில் சமைச்சிட்டு வேலைக்கு வந்தேன். அங்கே திம்பத்துக்கு வர்றாரா பிதிரி? நீங்கள் போகிறீங்களா? இல்லை, நம்மளை ஜீப்பில் கோயம்புத்தூர்லேருந்து கூட்டிகிட்டு திம்பத்துக்கு பாரசிவங்களாவுக்கு கொண்டு போயாச்சு. அங்கேருந்து தான் பேசுறது அங்கே தான் பிதிரி வர்றாரு. ஆமாம். அப்போது டிஐஜிட்ட நான் கரெக்டாக சொன்னேன். சார் நானாக வீரப்பங்கிட்ட போனது கிடையாது. வேலை தேடிட்டு சுல்தான் பத்தேரிக்கு போனேன். கிடச்ச வேலை வந்து சந்தனம் கடத்தல் வேலை. ஒரு நடை சமந்து காட்டில் ஊரில் சந்தன ஃபேக்ட்ரி சுல்தான் பத்தேரியில் கொண்டு போட்டாச்சு. ரெண்டாம் நடைக்கு போகும்போது தான் வீரப்பன் கடத்திட்டு போனது. சிக்கியாச்சு. தப்பிச்சுட்டு வர முடியல. தப்பிச்சுட்டு வர நம்ம முயற்சி எடுத்தால் வீரப்பன் சுட்டு போயிடும். தூக்கி போட்டுரும். வேற வழி இல்லை. அப்போது அவர் சொன்னேன், நாளையிலிருந்து நீ கர்நாடக எஸ்டிஎஃப் இன்ஃபார்மர் சிவதாஸ் சொன்னதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டார். நீங்கள் போய் பேசுறீங்கிறதா தெரிஞ்சுக்கிட்டார். நாளை இருந்து கர்நாடக எஸ்டிஎஃப் இன்ஃபார்மர் ஒரு மாதம் 12,000 ரூபா சம்பளம், சாப்பாட்டு செலவு போக கொடுத்துட்றோம். அப்போ நான் ಕರ್ನಾಟಕದಲ್ಲೇ சொன்னேன், ಸರ್ ಮನೆಯಿಂದ ಬಂದ್ಬಿಟ್ಟು 3 ವರ್ಷ ಆಗಿದೆ. ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳೇ ನೋಡಿಕೊಂಡು ಬರ್ತೀನಿ. முதல்ல போய் குடும்பத்தில் போயிட்டு என் பொண்டாட்டி மக்களெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நான் மறுநாள் நான் வேலைக்கு வர்றேன். அப்போ ಬಾಬಾ ಮೊಹಮ್ಮದ್ ಎಸ್.ಪಿ ಕೂಪಿಟ್ಟು ಶಿವದಾಸನ ಈಗನೇ ಜೀಪಿನಲ್ಲಿ ತಗೊಂಡೋಗಿ ஜீப்பில் கொண்டு போய் பொண்டாட்டி மக்களெல்லாம் சம்சாரத்தையெல்லாம் காமிச்சு ஒரு 5,000 ரூபா சம்சாரத்து கையில் கொடுத்துட்டு இதே ஜீப்பில் கூட்டிகிட்டு வா. அங்கே போன உடனே பாபா முகமது எஸ்பி சொன்னேன், எனக்கு சிவதாசு கக்கூசு போனோம், பள்ளி போயிட்டு நிஸ்கரிக்கணும், சாமி கும்பிடணும், தொழுகைக்கு போனோம். அப்போ இன்னும் கொஞ்சம் முன்னாடி விழுங்கணும். அங்கே ஒரு சின்ன பள்ளி இருக்குது, பள்ளிவாசல் திருவூரில் இல்லை, சம்சாரத்தை விட்டுக்கிட்டேன். உடனே அங்கே போய் அவர் வந்து கக்கூசுக்கெல்லாம் போய் கை காலெல்லாம் கழுவி கக்கூசுக்கெல்லாம் போய் எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு என் சம்சாரத்துக்கு விட்டு வந்தாச்சு. அங்கே ஒரே அளவலி, மாமியார் பொண்டாட்டி எல்லாம் போலீஸோட வர்ற ஏகே பாட்டிஸும் பிடிச்சிட்டு தானே இந்த பட்டிக்காட்டுக்கு வருது. ஏதோ அங்கே கோயிலில் கும்பிடுறதுக்கு இது வேலை இதனுடைய மருமகன் தானே இந்த ஆள், என்ன போலீஸு கூட வந்திருக்கு பள்ளிக்கு. அதுக்கு முன்னே இந்த மாதிரி போலீஸ் யாருங்க பார்த்துருக்காது. எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க உங்களோட போலீஸ்? என் கூட 4 போலீஸும் பாபா முகமது எஸ்பி எல்லாம் ஏகே பாட்டிசனோட வந்திருப்பாங்க. ஏகே பாட்டிசனோட. அப்புறம் மாமியார்கிட்டையும் சம்சாரத்திட்டையும் சொன்னேன், யார் அளவு வேண்டாம், பயப்பட வேண்டாம். சிவதாசன் வந்து எங்களுடைய சகாய், கர்நாடக எஸ்டிஎஃப் இன்ஃபார்மர். அப்படி ஒரு 5,000 ரூபா கையில் சம்சாரத்து கையில் கொடுத்து அதே ஜீப்பில் கூட்டிகிட்டு வந்தாச்சு சத்தியமங்கலம். திரும்ப கூட்டிகிட்டு போயிட்டாங்க. 5 மாதம் காட்டுக்குள்ளே, 75 பெட்டாலியன் பின்னாடி, உங்களுக்கு பின்னாடி, நான் ஒரு ஆள் முன்னாடி. பாம்பு ஒரு பொட்டி கார்போர்டு பொட்டி நிறைய பாம்பு இருந்தது, வீரப்பன் வச்சிருந்தது. இதெல்லாம் உங்கள்கிட்ட விசாரிச்சிருப்பாங்க, எங்கே போனீங்க எல்லாம்.
அப்போ அது பேபி வீரப்பன் தான் அந்த புதருக்குள்ளே கொண்டு போய் வச்சது. டிஎஸ்பி கடத்தி வச்சிருக்கும் போது டிஎஸ்பியை கடத்தி வச்சது. நான் ஒரு வாரத்துக்கு முன்னே தான் இந்த பாம்பு வந்து பேபி வீரப்பன் இந்த புதருக்குள்ளே கொண்டு போய் வைக்கிறது நான் என் கண்ணில் பார்த்தேன். அதெல்லாம் சொல்லிடுறீங்க. கரெக்டாக முதல்லையே போலீஸுக்காரில் கூட்டிகிட்டு போய் அதை எடுத்து கொடுத்துட்டேன். அங்கே இருந்துச்சு. அங்கே இருந்துச்சு 40-50 பாம்பு இருக்கும் கார்போர்டு பெரிய அட்டையில். அப்புறம் ஒரு ஆள் ஒயர்லெஸ் கட்டிட்டு வர போலீஸுக்காரர் இருக்குது எங்கள் கூடைய. உடனே கேம்புக்கு ஃபோன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி சிவதாசன் ஐடியா பிரகாரம் நான் 40-50 பாம்பு எடுத்தாச்சு. அப்போது கேம்பிலிருந்து டிஐஜி இன்னைக்கு டியூட்டி போதும், கேம்புக்கு வாங்க வாங்க. எல்லாருக்கும் இந்த கொடுகு ஜாதிக தான் அதிகமாக இதில் இருக்குது போலீஸில். கர்நாடகா கொடுகு மக்கள். உடனே சத்தியமங்கலம் சிட்டிக்கு போயிட்டு கொடுகு மக்களுக்கு பன்னிக்கறி பன்னிக்கறி தான் அதிகமாக சாப்பிட்றது. இந்த கர்நாடகாருக்கு வந்து ஆட்டுக்கறி, சிலவங்களுக்கு கோழிக்கறி, ஃபுல்லாக தண்ணியும் சாப்பிட்டுங்க. அப்போ அன்னைக்கு முடிஞ்சது. மறுநாள் நம்ம காந்தவாயில் இருக்கல்ல, பெருநாக்கம்பாளையத்திலிருந்து மேவக்கம் பில்லூர் டேம் இல்லை பெருநாக்கம்பாளையம் கோயம்புத்தூர்லேருந்து ஊட்டி ரோடு அதான் காந்தவாயில் பக்கம் காரமடை மேற்கு அந்த ஏரியாவுக்கு போயாச்சு. வெள்ளியங்காடு பக்கம் அந்த ஏரியாவில் பாம்பு நிர்மிக்கக்கூடிய அந்த கருமருந்து பவுடர் திரி அங்கே வச்சிருக்காங்க. கேப்பு அது இடம் எனக்கு கரெக்டாக தெரியல. ஒரு நாள் வந்து அந்த இடத்துல தங்கியாச்சு. அந்த புதர் பூரா தொலாவு பின்னால் தான் இது கிடச்சிது. பெரிய போராட்டம். அது கிடச்சிருது. அதுக்குள்ளே 5 மாதம் ஆகிப்போச்சு. கர்நாடகா எஸ்டேப்பா அங்கே போய் 5 மாதம் ஆகிட்டு அதுலேயே 5 மாதம் ஆகிப்போச்சு. சத்தியமங்கலம் காடு பூரா சுற்றியாச்சு. கேரளா பக்கம் வந்தாச்சு. சிறுவாணி டேம் இருக்குல்லங்கண்ணா, இந்த கோயம்புத்தூர், அங்கேயும் வந்தாச்சு. அதுக்குள்ளே கர்நாடகா போலீஸாக இன்ஃபர்மேஷனாக 5 மாதம் ஆகிப்போச்சு. மாதத்தில் 25 ദിവസം டியூட்டி, 25 நாள் டியூட்டி, 4 நாள் வீட்டுக்கு, 5 நாள் ஃப்ரீ. அப்போ நான் வீட்டுக்கு வந்துடும். அப்போ ஃபாரஸ்ட் பங்களாவில் எல்லாம் லாட்டு பாட்டு போட்டு வச்சுருக்கு. பிடிச்ச சந்தனக்கட்டை திருடங்க அந்த ஆளுகள்கிட்ட பிடிச்ச சந்தனக்கட்டை வந்து நிறைய அடுக்கி வச்சிருக்கு. போலீஸுக்காரே ஒரு 10 கிலோ எடுத்து பெரிய பேக் ஒன்று வாங்கிட்டு வாங்க. பெரிய பேக் ஒன்று வாங்கிட்டு வந்து சின்ன சின்ன சைஸ் எல்லாம் பொறுக்கி இந்த பேகில் எல்லாம் பேக் பண்ணி போலீஸ்காரே கொடுக்கறது. எடுத்துகிட்டு போ. நம்மள்கிட்ட டிஐஜி பாஸ் இருக்குதே, கர்நாடகா தமிழ்நாடு. திம்பம் மேலே இருந்து கீழே இறங்கி பண்ணாரி அம்மன் கோயிலில் வந்து செக் போஸ்ட்டு பஸ்ஸு 2 டோர்லேயும் ஆள் வரும் ஃபாரஸ்ட்டு செக் பண்ணுவாங்க. அப்போ நீ வந்து பக்கத்தில் வந்தோடனே இதை காமிச்சா கர்நாடகா எஸ்டிஎஃப் இன்ஃபார்மர் டிஐஜி சீல் வச்சதோட இன்னும் செக் பண்ண மாட்டேன், உன் பேகும் செக் பண்ண மாட்டேன். எடுத்துகிட்டு பஸ் அப்படியே பஸ் ஏறி கோயம்புத்தூர் வரும். கோயம்புத்தூரில் ஒரு கோழிக்குப்பை லாரி வரும். அங்கேருந்து கேரளா பஸ்ஸில் வந்தால் செக்கிங்கு பிடிச்சிரும். கேரளா செக் போஸ்ட்டில் பிடிச்சிரும். அங்கேருந்து கோழிக்குப்பை ஏற்றிட்டு வர்ற லாரி மஞ்சேரி லாரி இருக்குது. அதுக்கு மேலே வச்சுட்டு மலைப்புறத்தில் வரும். மலைப்புறத்தில் மோங்கம்ங்கிற இடத்துல சந்தன ஃபேக்ட்ரி இருக்குது. கொடுத்துடலாம். அங்கே கொடுத்துட்டு 2 நாள் தான் வீட்டில் நிற்பேன், 3 நாளும் கூட நிற்க மாட்டேன். முடியாது. அவருக்கு நம்மளுக்கு கொடுத்த 5 நாளும் கூட இங்கே நிற்காது. 2 நாள் 3ஆவது நாள் போயிடும், கேம்புக்கு போயிடும். சத்தியமங்கலத்தில் ஒரு 5 ஃபுல்லு போலீஸ்காரருக்கு வாங்கிட்டு போகிறது. சாப்பிட்டுங்க. அப்படியே 5 மாதம். அப்போ நான் டிஐஜிகிட்ட சொன்னேன், ಎಲ್ಲ இடமும் நீங்கள் போன ಸರ್ ನನಗೆ ಗೊತ್ತಾಗಿರೋದೆಲ್ಲ ತೋರಿಸಿದೆ, ನೀವು ಯಾವಾಗ ಕರೀತೀರಿ ನಾನು ಆವಾಗ ಬರ್ತೀನಿ. ಏನು ಬೇಕಾದ್ರೆ ಕರಿ, ಹೋಗಿ ಬರ್ತೀನಿ. நமஸ்கார நமஸ்கார. அவ்வளோதான், விட்டுட்டாங்க. அவ்வளோதான், விட்டாச்சு. பின்ன மறுபடி கூப்பிடவே இல்லை. இது உங்களுக்கு அந்த துப்பாக்கி சூடு நடந்த இடம் திம்மம் கைலாசப்பள்ளம். கூட்டி போனாங்களா? அங்கேயும் கூட்டிகிட்டு போனேன். ஆனால் அங்கெல்லாம் எதுவும் பொருளாக வைக்கிறதுக்கு இல்லை. பொருள் எல்லாம் தீ போட்டுட்டாங்க. ஓ, வீரப்பன் வச்சிருந்த பொருள்லாம் போலீஸ் தீ போட்டாச்சு. எது இல்லை, எதுவுமே கிடையாது.
உங்களுக்கு 2 முறை துப்பாக்கி சூட்டு பிரச்சனையிலேருந்து நான் தப்பிச்சேன்னீங்க. ஒன்று கைலாசப்பள்ளம், ஒன்று வந்து கைலாச பள்ளத்தில் அங்கே போலீஸு பிஎஸ்எஃப் சுட முயற்சி பண்ணுறாங்க, வீரப்பன் அவங்கள கொண்டாடுறாரு, அதனால் நீங்கள் தப்பிச்சிட்றீங்க. இன்னொரு முறையில் சிதம்பரநாத என்னை கடத்தி வச்சுட்டு அந்த கேம்பிலிருந்து தப்பிச்சிட்டேன். ஓ, அந்த இடத்துலையும் போலீஸ் துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க? அந்த இடத்துலையும் துப்பாக்கி சூடு நடத்துகிறாங்க. சரிங்க. அங்கிருந்தும் தப்பிச்சாச்சு. எதுவும் பாதுகாப்பாக தப்பிச்சிட்றீங்க? ஒன்று குண்டடி படுறதுக்கான வாய்ப்பு இல்லை? வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இருந்தது. இந்த ஆள் சென்ட்ரி வந்து சொன்னதுனால தப்பிச்சது. இல்லைன்னா தப்பிக்க முடியாது. பக்கத்தில் வந்திருப்பாங்க. அது சிதம்பரநாத எஸ்பியும் தப்பிக்க முடியாது, தம்பி சேகர்ராஜும் யாரும் தப்பிக்க முடியாது. அவ்வளோ சிக்கலான இடம் அந்த இடத்து அந்த மாதிரி மேலே இருந்து கீழே இருந்து 150 பெட்டாலியம் வருது. பெரிய டீம் வந்தது. சரிங்க. இது தவிர வேற இன்னொரு இடம் சொன்னீங்க இல்லையா, அந்த பழங்குடி மக்கள் யாரையும் பிடிச்சலாம் கையை கட்ட சொன்னாங்கன்ட்டு? அந்த ஊர் பேர் கரெக்டாக ஞாபகம் இல்லை. புளிஞ்சூரா இருக்கும்னு நினைக்கிறேன். புளிஞ்சூர், ஆசன்னூர் அந்த இடம் இல்லை, வேற இடம். இடம் நம்ம காட்டுக்குள்ள இடம் தெரியாது. அது வீரப்பனும் சம்சார முத்துலட்சுமி ஆளுகள் எல்லாம் தங்கிட்டு இருக்கும்போது அந்த ஊருக்காரன் தான் போலீஸுக்காருக்கு காட்டி கொடுத்த இடம். ஓ ஓ, அந்த ஊருக்காரன் தான் இவங்களை காட்டி கொடுத்தது. அப்போ கரெக்டாக அந்த ஊருக்குள்ளே வந்தாச்சு. வரும்போது ஒரு கிளவாடியும் ஒரு பையனும் மாடு மேய்ச்சிட்டு வருது. மாடை மேய்ச்ச முடிச்சுட்டு இந்த ஊருக்குள்ளே வருது. திரும்பி வர்றாங்க காட்டிலேருந்து? காட்டிலேருந்து திரும்பி வர்றாங்க. சரிங்க. அப்போ 5 பேரை சொன்னேன். வீரப்பன் தெரியுமான்னு கேட்டேன். அந்த பெரியவர்கிட்ட அந்த பையன்கிட்டையும். சரிங்க. தெரியும்னு எல்லாம் தெரியும்னு போலான்னு நிற்கும்போது இந்த கிளவாடி ஓடிட்டான். தப்பிச்சு ஓடுறாரு. அப்போவே மாதேசன் சுட்டுட்டான். மாதேசன் தான் அந்த கிளவாடியை சுட்டுட்டான். சரி. சுட்ட பின்னாடி ஒரு கல் எடுத்துட்டு தலையிலையும் போட்டாச்சு. அந்த பெரியவர் தலையில். அவர் அங்கேயே உயிர் போயிடுச்சு. சரிங்க. அப்புறம் சாயங்காலம் ஒரு 6:30-7 மணி இருக்கும். இந்த பையனை கூட்டி ஊருக்கு போய் 5 பேர்த்த வீட்டையும் காட்டியாச்சு. அந்த வீரப்பன் சொன்ன பேர் யாருன்னு கேட்டால் எல்லாம் காட்டியாச்சு. 5 பேர்த்தையும் பிடிச்சாச்சு. 5 பேர்த்தையும் பிடிச்சிட்டு சாக்கு தைக்கிற சரடில் கையும் சேர்த்து கட்டியாச்சு. நீங்கள் உங்கள் கையை என் கையில் கட்டுன்னு எப்படி இருக்கும்? 2 கையும் சேர்த்து கட்டுறாச்சு. 5 பேர்த்தையும் கட்டியாச்சு. கட்டுனது நான். கட்ட சொல்கிறாங்க, நீங்கள் கட்டுறீங்க? நான் கட்டுறது. கெத்தேசால் அந்த ஊர் என்ன ஊர்? கெத்தேசால். ஆமாம். சரிங்க. அது இந்த ஃபாரஸ்ட்டுக்கு சப்போர்ட்டான ஊர். ஆமாம், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், போலீஸ் ஆஃபீஸருக்கு சப்போர்ட்டாக இருக்கிற ஊர் அது. மற்ற சந்தன கடத்தல்காரு வீரப்பனுக்கெல்லாம் சப்போர்ட்டு நிற்காது. அவங்க செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி ஊர். 5வது ஆள் கையை கட்டி முடிச்சதுமே 5 பேர்த்தையும் சுட்டுட்டாங்க. 5 பேர்த்தையும் சுட்டாச்சு. சடன்னு 5 பேர்த்தையும் சுட்டாச்சு. அப்புறம் அறுவாளில் எல்லாரும் கழுத்து அறுத்தாச்சு. எல்லா தலைக்காயும் அறுத்து போட்டாச்சு. ஒரு ஆள் மட்டும்தான் அதில் தப்பிச்சுது. ஆமாம், 4 பேர் இறந்துடுறாங்க. ஒரு ஆள் வந்து கழுத்துன்னு சொல்லிட்டு தொடையில் தான் வெட்டினது. கழுத்தை வெட்டலை, தொடையில் தான் வெட்டு. அவர் தப்பிச்சிடுறாரு. ராமன் இன்னும் இருக்குது இல்லைங்களா? அது சரி. அதை முடிச்சுட்டு திரும்ப அன்னைக்கு ஃபுல்லாக நடந்தே போனீங்களா இல்லை பக்கத்தில் பக்கத்தில் தங்கிட்டு வெடிய காலம் தான் போச்சு. அங்கே திரும்ப நடக்க காலையில். ஏன்னா அது ரொம்ப பெரிய ஆனைக்காடு. ஆமாம். நீங்கள் போன நேரங்களில் இந்த யானை மற்ற ஏதாவது எல்லாம் எதிரில் வந்திருக்கா? நீங்கள் அதாவது அது நிறைய வந்திருக்கு. அதெல்லாம் பார்த்து பயப்பட மாட்டாங்களோ? ஆனை ஓடி வர இவர் சுட்டுருவார். பக்கமாக வந்த உடனே சுட்டுருவார் வீரப்பன். தூரமாக இருந்தால் சுட மாட்டான். பக்கமாக இது வரைக்கும் அங்கே ஆனை இருக்கும், இவர் இங்கே இருக்கும். கரெக்டாக நெத்தியில், இல்லைன்னா இங்கே 2 பக்கம் சுட்டாலும் கீழே ஒரு அடியும் கூட முன்னாடி எடுத்து வைக்காது. அப்படியே விழுந்துடும். பெரும்பாலும் வேட்டைன்னா கோவிந்தன் அல்லது வீரப்பன் தான். மற்ற சேத்துக்குழி கோவிந்தன் வந்து ஒரு அளவுக்கு ஆனையை சுடுற மாதிரி வீரப்பனுக்கு தான் முடியும். மற்றவங்களுக்கெல்லாம் பெரிய ஆனை சுட முடியாது. வேற சிறுத்தை புலியெல்லாம் அந்த 5 மாத காலத்தில் நீங்கள் உள்ள இருந்தப்போ எல்லாம் இது பார்த்துருக்கு. நம்ம 4 ஆள் 5 ஆள் போகும்போது நம்மளை பார்த்துட்டு அது பயந்துட்டு விடும். கிட்ட வராது. ஒரு டர்னை இப்படி திரும்பி போகும்போது புலி நம்மளும் மோதினா தான் நம்ம மேலே விழுகும். ஒரு டர்னை திரும்புதுன்னு வைங்களேன்,
பக்கமாக மோதியாச்சுன்னாத்த நம்ம மேலைக்கு அடிக்கும் அடிச்சுட்டு ஓடிடும். அது ஓடிடும். அவ்வளவு கிட்ட போகலன்னா 5 ஆள் 6 ஆள் இருந்தால் புலி வந்து பக்கமாக வராது. நீங்கள் அந்த இருந்த 5 மாதத்துலையுமே இரவு நேரங்களில் அதிகம் நடப்பீங்களா பகல்லையா? பகலில் இரவு நேரத்தில் நடக்க மாட்டேங்க. முழுக்க பகலில் தான். பகலில் நடக்கும்போது வீரப்பன் எப்பவும் பேசிக்கிட்டே வருவார். இல்லை பேச மாட்டார். அப்போல்லாம் பேசவே மாட்டார் சுத்தமாக. நம்ம பேசிட்டு போகும்போது அடுத்த ஆள் பேச்சு நம்ம காது குழுகாது. நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம மூளை நம்ம பேச்சு தானே கேட்கும். அடுத்தவன் பக்கத்தில் போலீஸ் இருக்கா மற்ற சிஐடி இருக்கான்னு நம்ம காது குழுகாது. அதுக்கு தான் சத்தம் இல்லாமல் போகிறது, சைலண்டாக போகிறது. அடுத்தவன் சத்தம் நம்மளுக்கு கேட்கணும், நம்ம சத்தம் வந்து அடுத்த ஆளுக்கு கேட்கக்கூடாது. அந்த அளவுக்கு அமைதியாக போகிறது. அந்த அளவுக்கு அமைதியாக தான் போகிறது. அது இல்லாமல் போகிற இடத்துல மணலில் செருப்புக்கு காலடி விழுவும். ஆமாம். அது பின்னாடி ஒரு ஆள் அப்படியே தேய்ச்சி மாய்ச்சிட்டே வரும். முன்னால் போகிற ஆளுடைய பாதாடி பின்னால் வரவங்க மறைச்சி, பின்னால் போகிற ஆள் வந்து மறைச்சிட்டே வரும். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த மாதிரி செஞ்சு அதே மாதிரி தான். அதே மாதிரி வீரப்பன் கூட்டத்தில் இருக்கிறவங்க அங்கே வெளியில் ஊருக்குள்ளே போயிட்டு தண்ணி போட்டு வர்றது அதெல்லாம் பிடிக்காது. அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து யாரோ ஒரு ஆளை சுட்டுருக்கு. 2 தடவை 3 தடவை சொல்லுவேன். அரிசி சாமான் எடுக்க போகும்போது அங்கே பொம்பளைகளை பிடிக்கக்கூடாது, கஞ்சா வாங்கக்கூடாது, திருட்டு சாராயை அடிக்கக்கூடாதுன்னு 2 3 சொன்னேன். 4வது மறுபடியும் அந்த ஆள் அந்த வேலையை செஞ்சால் சுடுறது தான். அப்படி அந்த மாதிரி டிக்கெட்டு கூட இருந்தால் நம்மளை வந்து நம்மளையே காட்டி கொடுக்குற மாதிரி, புரியுதுங்களா? கண்டிப்பாக. அந்த மாதிரி ஆள் நம்ம கூட இருந்தால் நம்மளையே நம்மளை காட்டி கொடுத்துற மாதிரி ஆயிடும். நமக்கு உதவி பண்ணுறவங்களுக்கு எதிராகவும் போயிடுறது. போயிடுறது. அதனால் அந்த மாதிரி ஆளை வச்சுக்க மாட்டாது. அப்போவே சுட்டுரும். சும்மா நீ ஊருக்குள்ளேன்னு சொன்னாலும் நம்மளுக்கு வம்பு. இவன் ஊருக்குள்ளே போய் சொல்லுவான், வீரப்ப அந்த மலையில் இருக்குது இந்த மலை இருக்குதுன்னு. அதுவும் வம்பாகும். அதுவும் சிக்கல். ஊருக்காரனுக்கு வரும்போது என் பிள்ளை கல்யாணம் இருக்குதுன்னா வீடு வைக்கணும், 50,000 லட்சம் 2 லட்சம் ஆள் தகுந்த மாதிரி 10,000 5,000 25,000 அப்போவே தூக்கி கொடுத்துருக்கு. கொடுத்துருக்கு. என் கண்ணு மூலையாலேயே கொடுத்துருக்கு. பணம் கேட்டு வந்து யாருக்கும் அந்த ஆள்கிட்ட தான் நிறைய பணம் இருக்குதே. காட்டுக்குள்ளே நம்மளுக்கு பணம் தேவையில்லையே, செலவு கிடையாது. அரிசி சாமானம் இருக்குது, மான் கறி இருக்குது, உடும்பு இருக்குது, காடை இருக்குது, கவுதாரி இருக்குது, மொசல் இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்மளுக்கு காட்டுக்குள்ளே பைசைக்கு தேவையில்லை. பொருள் வாங்குறத எவ்வளோ நாளுக்கு தீர்ந்தா தான் வாங்குவாங்க. அடிக்கடி வாங்கணுங்கிறலாம் வாங்கும்போது அதிகமாக வாங்கிடும். அதான் நீங்கள் இப்போ உங்கள் ஆளுக்கிட்டே 50,000 எந்த ஆளுக்கு எந்த அளவுக்கு ஒரு 50 கிலோ 100 கிலோ கிடைக்குமோ ஃபுல்லாக வாங்கி பிளாஸ்டிக் கவரில் எல்லாம் தம்மு பண்ணி 4-5 கவரில் பெரிய கவரில் போட்டு நல்லா கட்டி அதுக்கு மேலே 2 பிளாஸ்டிக் சாக்கு அதுக்கு மேலே போட்டு பாதுகாப்பு வச்சு உள்ளே அடிச்சிடுவாங்க. அப்புறம் மண்ணை நோண்டிட்டு அப்படியே புதைச்சிட்டு அந்த புது மண்ணை அங்கே போடாது, இந்த புது மண்ணை எடுத்துகிட்டு தூரமாக கொண்டே போடும். இங்கே போட மாட்டாங்க. அதே மாதிரி தான் பைசையும் புதைச்சி வச்சுருக்குது. பணம் அப்படி தான் புதைச்சி வச்சுருக்கு. இப்போ கிடைச்சாலும் பிரயோஜனம் இல்லை. புதைச்சி வச்ச பணம் அது அந்த காலத்து பழைய நோட்டு செல்லாது. 1000 500 100 ரூபா நோட்டு அது இன்னைக்கு செல்லுபடி ஆகாது. கிடைச்சாலும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் 100% கிடைக்காது, எடுக்க முடியாது. அந்த மாதிரி தான் வைக்கிறது. இந்த முள் வள்ளிகள் தொங்க தலையிலையும் முள், மரத்துலேயும் முள், அந்த மாதிரி இடத்துல தான் நோண்டி குழியில் வைக்கிறது. பன்னி மான் இந்த மாதிரி விலங்குகள் கூட அந்த இடத்துல விலங்குகள் கூட அந்த இடத்துக்கு போகாது. எதுக்கும் பயன்படாத இடத்த தான் பார்த்து உள்ள வைப்பாங்க. யாருனாலையும் தொலாவி கண்டுபிடிக்க முடியாது. அப்படி புதைக்கிறதுனாலுமே சேத்துக்குழியும் வீரப்பன் தான், வேற யாரையும் கூப்பிட மாட்டேன். வேற யாரையும் கூப்பிட மாட்டேன். இவங்க தான் போய் சொல்லுவாங்க. ஆமாம், அந்த மாதிரி பல இடத்துல இருந்து எடுத்திருக்காங்க. பல இடத்துல எடுத்துருக்கு. போகிற இடத்துல எல்லாம் அரிசி சாமானம் இருக்குது, உள்ள அங்கங்கே இருக்கும். அப்படியே இருந்ததுக்கு அடியில் அவள் ஊருக்குள்ளே கோவிந்தப்பாடி போயாச்சு. இங்கேருந்து கோவிந்தப்பாடி போய் ஐயாந்துறை வீட்டுக்கு ஐயாந்துறை போயாச்சு. சரி,
பக்கத்தில் கோவிந்தபாடி பக்கத்தில் ஐயாந்திர காட்டோட்டி வீடு பக்கத்துல தான். பாட்டோட்டி பக்கத்தில் தான். கோவிந்தபாடி பின்னாலேயே பின்னாலே மாதேஸ்வரி மலைக்கு போகிற ரூட்டில் ரோட்டை விட்டு அடுத்தது. அடுத்தது அங்கே போய் நாங்கள்லாம் கூலிரன்ஸ் எல்லாம் சாப்பிட்டு சோடா ஓ கடையிலலாம் வாங்கிட்டு வந்து எல்லாம் வாங்கிட்டு வந்து கூல்ட்ரிங்ஸ்லாம் வந்தது. கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டாச்சு. ஐயாந்தர வீட்டு சம்சாரத்தை பார்த்துட்டு வந்தது. இங்கே மாயாத்து காட்டில் ஆரம்பித்து ஒகேனக்கல் பக்கம் வரைக்கும் போயிருக்கீங்க. போயிருக்கு. காவேரி வரைக்கும் போயிருக்கீங்க. போயாச்சு. ஐயந்துரை வீட்டில் அவங்க எல்லாம் பார்த்துட்டு இரவே வந்துடுறாரு. ஐயா வந்து அந்த மலை அந்த முன்னாடி ஒரு தடம் போகுது. பாடார் அர்ஜுனம் வீட்டு இருக்குதல்ல அங்கே. ஆமாம், அதுக்கு இடையில ஒரு தடம் போகுது. தடம் போகுது. தடம் மேலே அங்கேயே நைட்டில் படுத்து தூங்கியாச்சு. கத்திரி மலையினுடைய ஒரு பகுதி அது. பகுதியில் அங்கேயே படுத்து தூங்கியாச்சு. காலையில் தான் எந்திரிச்சு போனது. மீண்டும் காட்டுக்குள்ளே போனது. காட்டுக்குள்ளே போனது. அந்த இடம் வரைக்கும் போயிருக்கீங்க. போயிருக்குது. நடையே தான். சப்பை இந்த சப்பையெல்லாம் அப்படியே இப்பவும் கூட மேலே தூக்க முடியறதில்ல. ஒரு கோழி எருவு மூட்டையும் கூட தூக்க முடியாது. 20 கிலோ 30 கிலோ மூட்டை கூட தூக்க. ஐயே அதுக்குள்ளது செட் ஆகி போச்சு. 8000 ரூபா செலவு வைத்தியருக்கு. சரியாகலை, முழுமையாகலை. இது ஒரு அளவுக்கு இந்த கை ஒரு அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சரியாகலை. மேலே ஒரு கையை வச்சுட்டு தான் மேலே தூக்கணும். நீங்கள் கர்நாடகா போலீஸினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த அந்த காலகட்டத்தில் இன்ஃபார்மராக போயிட்டு தமிழ்நாடு போலீஸ் ஆஃபீஸர் யாரும் உங்களை வந்து யாரும் வந்து விசாரிக்கலை. யாரும் விசாரிக்கல. யாருமே வரல. கர்நாடகா அவங்க பொறுப்பிலே வச்சுட்டாங்க. அவங்க பொறுப்பிலே வச்சுட்டாங்க. சங்கர் பேரி உங்களை அடிக்கடி சந்திப்பாரா? இல்லை ஒவ்வொரு முறையும் நீங்கள் அவருக்கு போகும்போதெல்லாம் நீங்களும் கூட போவோம் போயிட்டு தான் இருந்தீங்க. கொஞ்சம் நல்ல மரியாதையாக நடத்துவாரா? நல்ல மரியாதையான ஆஃபீஸர். ஒன்றும் குழப்பம் இல்லை. நல்ல மரியாதை தான். நல்ல மரியாதை. அப்போ அந்த ஒர்க் ஷாப்ஸ் எடுக்கலாம் போயிருக்கீங்களா? மாதேஸ்வரம் மலை அந்த பக்கம் போகல. போகல. அங்கே நீங்கள் போக வேண்டியது. அங்கே போக வேண்டியது. ஆமாம், திம்பம் தான். திம்பத்துலேயும் உங்கள் வேலை இங்கேயே முடிஞ்சிடும். இதில் சேத்துக்குழி கோவிந்தன் தனியாக நீங்களும் அவரும் எங்கேயெல்லாம் வெளியே போயிருக்கீங்களா? வேட்டைக்கு மற்றக்கலாம்? இல்லை அப்படி போகல. நீங்கள் பெரும்பாலும் கேம்ப்பு தான். கேம்போட சரி. தண்ணி சமைத்துட்டு வர்றது. சமையலுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து. தண்ணி பக்கத்தில் தங்க மாட்டேன். ஏன்? தண்ணி இருக்கிற பக்கம் போலீஸுக்காரனுக்கு தெரியுமே. யாராவது ஆடு மாடு மேய்க்க வர்றவங்களுக்கு தெரியும். அதனால அந்த இடம் தங்க மாட்டேன். அதாவது தண்ணி அந்த இந்த பாலத்துக்கு 2 பாலத்துக்கு அந்த பக்கம் தண்ணின்னா இங்கே தான் தங்கும். போய் எடுத்துகிட்டு வந்து மண்ணெல்லாம் நோண்டிட்டு அதில் ஒரு சாக்கு விரித்து பிளாஸ்டிக் காகிதம் விரித்து அதில் தண்ணி ஊற்றும். வேணுங்கிறப்ப எடுத்துக்கிறது. பின்ன வீரப்ப ஒன்று கடிக்கும் போதெல்லாம் உசினால நம்ம பாயிக உசினால ஒன்று கடித்தா கலகுற மாதிரி அந்த ஆளும் கழுவு. ஆனால் சாமி கும்பிடுறதுனால பக்தி. கை காலெல்லாம் சுத்தமாக கழுவி ஒன்று கடித்தா இங்கேருந்து தண்ணி எடுத்துட்டு உசினால எல்லாம் கழுகிட்டு தான் சாமி கும்பிட்றது. ரொம்ப நேரம் கும்பிடுவார். சேத்துக்குழி கோயில் அர்ஜுனா எல்லாமே கும்பிடுற ஆளுங்க தான். அது இவங்க 2 பேர் தான் ரொம்ப அதிகம். ஆமாம், வீரப்பன் தான் ரொம்ப நேரம் சாமி கும்பிடுவாங்க. ஆமாம். சாப்பாடு அதே மாதிரி 2 வேளை தான். 2 வேளை தான். மதியானம்லாம் வாய்ப்பே இல்லை. வாய்ப்பு கிடையாது. மழை பெஞ்ச நேரங்கள்லாம் நீங்கள் அங்கே தங்கியிருக்கீங்களா? அது பிளாஸ்டிக் ஆயுதம் இருக்குது. டார்ப்பாக இருக்குது. பிளாஸ்டிக் டார்ப்பாக இருக்குது. விரிச்சு போட்டு தங்கிடுறது. விறகு அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கண்ணா? விறகு வந்து புகையில்லாத விறகு இருக்குது காட்டுக்குள்ளே. கும்பலாங்குச்சி குச்சி. அதில் வந்து புகை வராது. பெட்ரோல் மாதிரி ஈரமாக இருந்தாலும் எரியும். அது பேர் கும்பலாம் விறகு. உங்களுக்கு தெரியும்? எனக்கும் தெரியும். நீங்களும் காட்டுக்குள்ளே தனியாக போய் வந்தீங்களா? ஆமாம், நாங்கள் சந்தனக்கட்டை போகும்போதெல்லாம் கடைச்ச விறகெல்லாம் வைக்கிறது தானே. அன்னைக்கு கும்பலாம் விறகு எதுன்னு எனக்கு தெரியாது. வீரப்பனை சந்திச்ச பின்னாடி தான் இப்படி ஒரு விறகு காட்டுக்குள்ளே இருக்குதுன்னு தெரியும். அதுதான் எடுத்துகிட்டு வந்து சமைக்கிறது. கொஞ்சம் கூட புகை இருக்காது. வராது. சுத்தமாக வராது. அதில் செஞ்சுக்கலாம். சாப்பாடு பருப்பு குழம்பு. விட்ட கறி உப்பு கண்டம் அது குழம்பு வைக்கிறது. வேற இந்த 5 போகும்போது ஏதோ உடும்பு கிடச்சா அது அடிக்கும். 2 அதில் பேபி வீரப்பை கொஞ்சம் வேகமாக செய்வோம். அது பேபி வீரப்பு வந்து உடும்பு பிடிக்கிற காரியத்தில் மாதேசனம் ரொம்ப சுறுசுறுப்பு. பேபியும் மாதேசனம்
2 பேர் ஓடிடுவாங்க. இந்த கரையாங்குழிக்குள்ள போனாலுமே இவங்க பிடிச்சிருவாங்க. புத்துல உள்ள புத்தில் போனாலும் பிடிச்சிரும். அது கடிக்கும் தானே? கடிச்சா விஷம் கிடையாது. என்ன கடிச்சிருக்குது உடம்பு. உங்களை கடிச்சிருக்கு பிடிக்கும்போது? அதை எங்கிட்ட சொன்ன அண்ணாச்சி விஷம் கிடையாது, உடம்பில் விஷம் இருந்தாலும் கூட உடம்பு கடிச்சா போகும், அதோடு அறியும். உடம்புல இருக்கிற விஷம் வெளியே போயிடும். அதே மாதிரி இந்த கருங்குரங்கு முஸ்கோந்தி, ஆமாம், அதே சுட்டாச்சுன்னா அது வகுத்தில் வந்து நெத்தம் ஊறி இருக்கும். இறந்ததுக்கு பிறகு நெத்தம் எல்லாம் வகுத்தில் வரும், ஒரு இடத்துல தங்கிடும். அந்த நெத்தத்தை குடிச்சாச்சுன்னா இந்த பொம்பளை சீக்கு அதெல்லாம் உடம்பில் இருந்து அது ஆறிடும். எல்லா பிரச்சனையும் நான் 2 நாளாக குடித்தேன். நம்மளுக்கு பொம்பளை சீக்கெல்லாம் கிடையாது, இருந்தாலும் சரி நல்லது தானேன்னு 2 கிளாஸ் அடிச்சுது. ரொம்ப திகட்டுற மாதிரி அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்ல உப்பு கசப்பாக இருக்கும். உப்பு கசப்பாக இருக்கும். கறியிலே வந்து சூப்பர் கறி வந்து கருங்குரங்கு முஸ்கோந்தி கறி தான். மற்ற எல்லாத்தோட நல்லா இருக்கும். அது எப்படி இந்த வவ்வால் மாதிரி இது கெட்டியாக இருக்குமா இல்லை மனுஷன் கறி மாதிரி வெள்ளையாக இருக்கும்? வெள்ளை கலர். ரத்த ஓட்டமெல்லாம் ஒன்றும் தெரியாது? ஒன்றும் தெரியாது. சூப்பர் கறி, நல்லா இருக்கும். அது எப்படி இவங்க வேட்டையாடுறாங்க? ஒன்று மட்டும் அடிப்பாங்களா இல்லை கூட்டமாக நிறைய அடிப்பாங்களா? ஒரு 50 முஸ்கோந்தி அப்படியே தீனி எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு 5 சென்டர் இருக்கும் காவலி. அந்த 50ல் 5 சென்டர்? அந்த சென்டர் இருக்கும். யாராச்சும் வர்றாங்களா போகிறாங்களான்னு பார்க்கறது. அந்த வேலையை மட்டும் அது பார்க்க சென்ட்ரி அவங்க கண்ணும் கூட தப்பிச்சுட்டு வேணும் சுடுறது. எல்லாருனாலையும் முஸ்கோந்தியை சுட முடியாது. அதுக்கு மாதேசன் தான் பெட்ரு. இவங்கள மாதேசி அவள் ஆள் சூப்பர் ஆடு. மரத்துக்கு கீழே அப்படியே முள்ள 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 போயிட்டு தான் சுடுறது. பதுங்கி தான் போகும். மாதேஷ் அதில் கைதேர்ந்தாள். அதில் மாதேஷ் வந்து ஷூட்டிங்கில் பயங்கரமான ஆள். ஏன்னா ரொம்ப நேரம் பதுங்கி தான் சீக்கிரம் போயிட்டு சுட முடியாது. நல்லா ஓடி போயிடும். இவன் தேடி பிடிச்சி அடிச்சுட்டு வரும். எவ்வளவு இடம் இருக்குண்ணே ஒரு கருங்குரங்கு? எப்படி ஒரு 10 கிலோ 12 கிலோ 8 கிலோ, ஒரு 6-7 கிலோவுக்கு மேலே தான் இருக்கும். அவ்வளோதான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்காது. அது வத்தல்லாம் போட்டு வைக்க மாட்டாங்க, அப்படியே சமைச்சிடலாம். அது அப்படியே சமைச்சிடும். அதுவும் வத்தலாக்கிடும். இப்போ அர்ஜுனன் ஒரு மேலே அட்டு மேலே கொண்டே வச்சாச்சு, உடம்பு சரியில்லைன்னு சொல்லியாச்சல்ல. ஆமாம், அதுக்கு ஒரு முஸ்கோந்தி அடித்தாச்சு அங்கே. அடிச்செல்லாம் வத்தல் பண்ணியாச்சு. உப்பு கண்டம் பண்ணி இந்த மீன் ஒரு 5 கிலோ வறுத்தது இந்த உப்பு கண்டத்தி இந்த கேரளாக்காரன் குமாரினி விட்டாச்சு. அர்ஜுனங்கிட்ட அந்த மலைக்கு விட்டாச்சு. அவங்க சமைச்சு சாப்பிட்டு அங்கேயே இருந்தது. 15 நாள் அங்கேயே இருந்தது. அப்புறம் தான் கூட்டிகிட்டு வந்தது. இந்த டிஎஸ்பியை கடத்திட்டு வர்ற அந்த நேரத்துக்கு தான் கூட்டிகிட்டு வந்தது. இந்த வேலை முடிஞ்ச பிறகு தான் அவங்க வர்றாங்க. அது வரைக்கும் நீங்கள் அடிக்கடி அங்கே போய் பார்க்க போனதில்லை. அதே மாதிரி உடும்பு கறி, அதுவும் நல்ல சுவையானது. அது சூப்பர் கறி. மலை எண்ணில் இந்த மாதிரி அதெல்லாம் கிடைக்குமா? பார்த்துருப்பீங்க, ஆனால் அதெல்லாம் சுடுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. அது சுட்டதில்லை. அது கொஞ்சம் தானே இருக்கும், எல்லாத்துக்கும் பத்தாது. ஆடு பார்த்து ஆடு சுட்டுருக்காங்க. மலையாடு மான் மாதிரியே தான் இருக்கும். மான் மாதிரி தான் இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் அது கூட்டமாக இருக்காது, ஒன்று தான். ஒத்தையில் தான், ஒரே இடத்துல தான் பேளும். எப்படி எங்கே போனாலும் இந்த வந்துட்டு ஒரே இடத்துல தான் பேடுறது. சாணி போடுறது ஒரே இடத்துல தான். வெவ்வேறு இடத்துக்கு போகும். ஒவ்வொரு இடத்துலையும் சாணி போடுற இடம் இருக்குது. அங்கங்கே சாணி போடாது, ஒரே இடத்துல. மற்ற மான் யானை எல்லாம் போகிற இடத்துலையே சாணி போட்டுட்டு போகும். இந்த ஆடு அப்படி கிடையாது, ஒரே இடம் தான். இந்த ஏரியாவில் சுற்றி நடக்கும்போது ஒரு இடத்துல சாணி போடும், வேறு இடத்துக்கு போனால் அங்கே சாணி போடும். எல்லாம் ஒரே இடத்துல தான். போகிற அங்கங்கே போகும்போது சாணி போடாது. அப்போ அந்த சாணி போடுற இடத்துல இருந்தாவே வரும். இரவு படுக்கிறது அந்த பக்கத்தில் தான் படுக்கிறது. அது காலையில் சாணி போடுமா மாலை அது தெரியாது. ஆனால் அங்கே தான் இருக்கும். நேற்றுக்கு முந்தினத்துக்கு போட்டதெல்லாம் அங்கே தான் இருக்கும். அது ஒரு அடையாளம். பின்ன சிதம்பரநாத எஸ்பி பேச்சுவார்த்தை நடத்தும் போது வீரப்பனுடைய டிமாண்டு ஒரு 10 டிமாண்ட் சொல்லியிருந்தார். ஆமாம்,
ஒன்று வந்து 375 ஷாட்டு துப்பாக்கி 5 துப்பாக்கி. வேட்டை துப்பாக்கி. வேட்டைக்கு பயன்படுத்தி 5. 375 ஷாட்டு 5 துப்பாக்கி. 5 வேணும். அடுத்தது எனக்கு அங்கே ஒரு வீடு, அதில் ஒரு 10-20 போலீஸுக்கார் சென்ட்ரியாக நிற்கணும். பாதுகாப்பு. 1000 கோடி ரூபா பணம். 1000 100 கோடியா? 1000 கோடி. பொது மன்னிப்புங்கிற அந்த காகிதம் காட்டுக்குள்ளே வரணும். அது நான் அடுத்த அதிகாரிகள்கிட்ட படிக்க வச்சுட்டு அது ஒரிஜினல் மட்டும்தான் கோயம்புத்தூர் ஸ்டேடியத்தில் வந்து சரணடைவேன். இவர் துப்பாக்கி வச்சுக்கிறதுக்கு இவங்க கூட்டிருக்கிற ஆளுக்கு குவாரி வேணும், இந்த மாதிரிலாம் கேட்டது. கல்குவாரி வேணும். பிஸ்னஸ்க்கு 100 வருஷத்துக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கல்குவாரி வேணும். யானை தந்தம் எங்கே கோயிலில் வைக்கிறதுக்கெல்லாம் பர்மிஷன் வேணும். இதெல்லாம் கேட்குறாங்க. இதெல்லாம் கேட்டு எல்லாம் ஒன்றும் நடக்கிற மாதிரி இல்லை. அப்போ தான் ஜெயலலிதா அந்த டிஎஸ்பி சேர்த்து ஃபயர் பண்ணுன்னு சொல்லி உத்தரவு வந்தது. அப்போ நிறைய யானை தந்தம் வச்சுருக்காங்க. அது அங்கங்கே காட்டுக்குள்ளே புதைச்சி வச்சுருக்கு, எங்கேன்னு தெரியாது. அங்கங்கே இருக்குது. மாயார் ஏரியாவில் தான் அதிகம். அங்கே தான் ஆனை அந்த 5 பேர்த்த சுட்டுதல்ல. ஆமாம். அந்த ஏரியாவில் தான் பில்லு இருக்கிற இடம். முழுக்க பில்லு. அந்த ஏரியாவில் அதே மாதிரி மாயாறு, யானை அதிகம். மசினகொடி, சிங்காரம், அந்த ஏரியாவில் தான் ஆனை அதிகமாக இருக்குது. ஊட்டிக்கீழே சிங்காரம். நீங்கள் பார்த்ததில்ல காட்டுக்குள்ளே அதிகமாக எவ்வளோ யானை பார்த்துருப்பீங்க? ஒரு 15-20 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே இருக்குமா? மேலே இருக்கும் யானை. கடைசி நேரத்தில் வந்து யானையை சுடுறதுக்கு கம்மி பண்ணியாச்சு. ஏதாவது வம்பா வந்தால் வம்பு இல்லை, துப்பாக்கி ரவுண்ட்ஸு கம்மி. அதனால யானை விடுறது சுடுறது இல்லை, குறைச்சிட்டாங்க. இல்லைன்னா சுட்டுட்டு தான் இருப்பாங்க. இன்னைக்கு யானை சுடுறதை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காரா? பாவம், அது ஒரு பெரிய உயிராச்சு, அதை ஏன் கொள்றீங்க, அதெல்லாம் ஏதாவது கேட்டிருக்கீங்களா? நான் கேட்டால் அவருக்கு பிடிக்காது. வேட்டைக்கு எதிராக பேசினா பிடிக்காது. சூப்பராக சொல்கிறீங்கன்னு சொன்னால் தான். ஆமாம். இந்த துப்பாக்கி ரவுண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் வாங்கிட்டு இருந்தது. எங்கே? தர்மபுரியில் பழனி ஆள் விட்டு வர சொல்லி பில்லூர் டேம்ல இருக்கப்போ ஒரு தடவை ஆள் அனுப்புறாரு, செல்வராஜன் ஒருத்தர். அப்ப நீங்க அங்கதான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப நான் இல்ல பில்லூர் டேம் இவர் சொன்னதுதான். வீரப்பன் தர்மபுரியில் தான் நம்மளுக்கு எல்லா பொருளும் கிடைக்கும். எந்த துப்பாக்கி வேணாலும் கிடைக்கும். ஒரு SISPக்கே இத்தனை ரவுண்ட்ஸு சுடலான்னு இருக்குது. அளவு அது அவங்க யூஸ் பண்ண மாட்டான். இந்த மாதிரி தர்மபுரியில் இருக்கிற ஆளுகளுக்கு விற்கிறது. யூஸ் பண்ணாமே தர்மபுரியில் உள்ள புரோக்கருக்கு விற்கிறது. அவங்க மூலியமாக இவருக்கு கிடைக்கும். இப்படித்தான் துப்பாக்கி தோட வர்றது. ஆமாம். தர்மபுரியில் எல்லா திருட்டு ஆளுகளும் இருக்குது. திருட்டு வியாபாரம் அதிகம். அங்கே சட்டவிரோதம் தர்மபுரியில் அதிகம். அதனால அங்கே பிடிச்சி வாங்கிடலாம். அந்த பக்கம் அவங்க சொந்த ஊர் செங்கப்பாடி, அந்த ஏரியா பக்கம் நீங்கள் போகல. கோவிந்தப்பாடி தான் நீங்கள் கடைசி. கோவிந்தப்பாடி தான், வேற எங்கேயும் போகல. ஐயாந்துறை வீட்டுக்கு போயிட்டு வரோம். வீட்டுக்கு போயிட்டு சேத்துக்குழி கோவிந்தன், வீரப்பன் இவங்கெல்லாம் மனைவியை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதை பற்றியெல்லாம் பேசும்போது ரொம்ப டென்ஷன் ஆகும். அது ரொம்ப சங்கடமாகி வகுத்தில் இருக்கிற பொம்பளைய போலீஸ் வந்து பிடிச்சது அடித்தது அதெல்லாம் சங்கடமாக தான் இருக்குது. சங்கடமாக தான் பேசியிருக்கு. அதனால தான் சேத்துக்குழி கோவிந்தனுக்கு இவ்வளோ கோபம். வீரப்பனை விடவும் கோவிந்தனுக்கு கோபம் அதிகம். நான் தப்பு பண்ணி இருந்தால் போலீஸ் என்னத்தானே பிடிக்கணும். ஏன் சம்சார் என்ன தப்பு பண்ணினது? அதே மாதிரி தான் வீரப்பன் சொல்கிறது. என் தங்கச்சி எந்த தப்பும் பண்ணலை. அதனால தான் அந்த ரேஞ்சரை டிஎஃப்ஓ ஸ்ரீனிவாசனை கொல்ல காரணமே என் தங்கச்சியை கற்பழிச்சாச்சு போலீஸு. என் மருமகனை கொண்டு போயிட்டு போலீஸு கொன்னாச்சு. தங்கச்சி வீட்டுக்காரரை கொன்னாது. அந்த வருதா எனக்கு. அதனால தான் இதெல்லாம் செய்கிறது.
கிட்டத்தட்ட சந்தனக்கட்டைக்காக நீங்கள் போயிட்டு ஒரு முறை வந்ததுக்கு பிறகு 5 மாதம் வீரப்பனோட 5 மாதம் எஸ்டிஎஃபோட எஸ்டிஎஃபோட 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. 1 வருஷம் முடிஞ்சுது. அதுக்கு பிறகு இங்கே வந்து என்ன செஞ்சீங்க? அதுக்கு பின்னாடி தான் கோழிக்குப்பை நாமக்கல்லில் இருந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்குது. முதல்ல இருந்த வேலையே முதல்ல இருந்து அதே வேலை தொடர்ந்தது. இந்த தேங்காய்க்கு வேலை அதிகமானதுனால குப்பை வாரத்துக்கு 2 லோடு குப்பை வரும். ஓ, இப்போ தேங்காய் விலை அதிகமாக இருக்குது. விலை அதிகமாக இருக்குது. இப்போ இதுக்கு முன்னே 45 ரூபா இருந்தது. அன்னைக்கு நான் தேங்காய் வியாபாரம் செஞ்சு பார்த்தேன் கூட. 2 வியாபாரம் கூட என்னால் படிப்பறிவு கம்மியினால முடியல. என்னால் அது எடை போடுறதெல்லாம் எனக்கு தெரியாது. அதனால் நிப்பாட்டி சாக்கு கணக்கில் வித்துடலாம். அது எப்படி லோடு வந்த ஒரு லோடில் இப்படி ஒரு 20,000 கிடைக்கும். அது வாரத்தில் 2 லோடு 40,000 கிடைக்கும். நல்ல அரசு அதிகாரி மாதிரி சம்பளம் தான். ஆமாம், அது ஒன்றும் பேஜார் இல்லை. 2 பொட்டை பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. ஒரு பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சுது. இன்னொரு பையன் திருச்சூர் சாலக்கொடியில் சித்திரக்கலாவுக்கு படிக்குது. டிராயிங் காலேஜ். டிராயிங் காலேஜுங்களா? நீங்கள் நம்மளாம் அப்படியே நின்று நம்மளை அதே மாதிரி வரைக்க தெரியும். அந்த படிப்பு படிச்சுட்டு இருக்குது. இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. வீரப்பனோடு இருந்த அந்த நாட்களை திரும்ப இப்போ ஏதாவது நைட்டில் எல்லாம் யோசிச்சு பார்ப்பீங்களா? டெய்லி யோசனை வரும். அது ஞாபகம் வரும். டெய்லி என்ன 6 மாதம் வீரப்பன் கூட 6 மாதம் போலீஸு கூட இது உயிர் போகாமல் தப்பிச்சு வந்ததே ஆண்டவன் புண்ணியம். நீங்கள் போலீஸை சந்திக்கிறதுங்கிறது அந்த 5 மாதத்தில் ஒரு 3 முறை 4 முறை பார்த்துருப்பீங்க. ஒரு 5 முறை பார்த்துடலாம். தினமும் விலங்குகள் கிட்ட தப்பிக்கிறது தான் பெரிய சிரமமாக இருக்குன்னு நினைக்கிறேன். காட்டு விலங்குகள் விலங்குகளை பக்கம் வராதண்ணா. பயம் இல்லை. ஐயே, எதுவும் வராது. ஒரு ஆள் 2 ஆள் போகும்போது தான் விலங்குகளை பயக்கணும். 4 ஆள் 5 ஆள் 6 ஆள் 7 ஆள் 8 ஆள் போகும்போது விலங்குகளை பார்த்தாலே விலங்கு அந்த பக்கம் ஓடி போகும். நம்ம பக்கம் வராது. பின்ன அதில் ஆணும் பொண்ணும் இல்லாத ஒரு ஆனை இருக்குது, மோளை யானை. ஆமாம், அதுக்கு பயங்கரமான கோபம். அதுக்கு எத்தனை ஆள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சண்டைக்கு வரும். அப்போ நம்ம ஏதோ ஒரு ஒதுங்கி ஏதோ மலைக்கு மேலே அட்டில் ஏற வேண்டியது, இல்லைன்னா குழிக்குள்ளே போக வேண்டியது. மட்டமான இடத்துல ஓடியாச்சா ஆனை பிடிச்சிடும். அந்த ஒத்த ஆணை இருந்தால் கவனமாக இருக்கணும். மற்ற கூட்டத்தில் இருக்கிற 10 ஆனை 20 ஆனை 50 ஆனை இருக்கும்போது அதில் 5 6 கொம்பு இருக்கிற ஆனை இருக்கும். அவங்களெல்லாம் பயக்க வேண்டியதில்லை, பயம் இல்லை. சும்மா ஒரு கல்லெடுத்துல மரத்தில் அடித்தாச்சுன்னா அந்த சத்தம் கேட்டால் ஆனை அங்கிருந்து போயிடும். அது வீரப்பன் சொல்லுவார், சின்ன கல் 2 கல் இருந்தாவே தட்டுனா ஆனை போயிட்டே இருக்கும். அதை அவர் சரியாக பண்ணுவார். கோவிந்தன் அந்த வேலையை செய்வாங்க. சின்னதாக 2 கல்லை வச்சு தட்டினாங்கன்னா ஒரு சத்தம் கேட்டுதான் ஓடிடும். ஓடி போயிடும். அதே மாதிரி இந்த துப்பாக்கியில் இருக்கிற மசிலோட துப்பாக்கியில் ஒரு பைப் வச்சு குச்சி வச்சுருப்பாங்க, ஸ்டீல். அது அந்த பைப்பில் விட்டு சத்தம் போட்டோம்னா அது ஓடிடும். அது ஓடி போயிடும். ஏதோ ஒரு சத்தம் கேட்டால் அது ஓடிடும். மற்றபடி இந்த ஒத்த யானை தான் நமக்கு பயம். ஆமாம், ஒத்த யானை இந்த கொம்பு இல்லாத ஆணும் பொண்ணும் இல்லாத மோளை யானை இருக்குது, அதுதான் நமக்கு அதுதான் பயம். அதே மாதிரி வீரப்பன் சுட்டுக் கொல்லப்பட்டதான் அக்டோபர் 18ஆம் தேதி 2004 செய்தி வந்தது. அப்போ எங்கே இருக்கீங்க நீங்கள்? அது எங்கள் பேப்பர்லேயே இந்த நம்ம செல்லில் நியூஸில் எல்லாம் கிடச்சிட்டு தான் தெரிஞ்சுது. டிவியில் வந்தது தான் உங்களுக்கு? ஆமாம், அவ்வளோதான் தெரியும். கொஞ்சம் அன்றைக்கி ஒரு மாதிரி சிரமமாக இருந்ததா உங்களுக்கு ஏதாவது? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் விரும்பி வீரப்பன் கொண்டிருக்கல அப்போ தான் அந்த கஷ்டத்தை, ஏன்னா இந்த லெகேஜ் சுமந்துட்டு நடந்த அந்த கஷ்டத்தை சுமக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? சாப்பிடணும்னா அந்த லெகேஜ் தோளில் இருந்தால் தானே சாப்பிட முடியும். எல்லாரும் தூக்கிட்டு தான் நடந்தாங்க. வீரப்பனுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும், அவருக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும், மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும். டிஎஸ்பி சிதம்பரநாதன், சேகர் ராஜா, அவங்க தம்பி ராஜகோபால், அந்த 3 பேர் அங்கே இருக்கும்போது தப்பிக்கிறதுக்கு ஏதாவது அவருக்கான ஒரு முயற்சி எடுத்தாங்களா? அது பேபி வீரப்பன் SLR துப்பாக்கி மரத்து மேலே அப்படியே நட்டாக வச்சிருந்தது. அதில் கண்ணில் அப்படியே பார்த்துட்டு இருந்தது. பேபி சமைக்கிற வேலையை அதிகம் செய்வான். ஆமாம், அதனால் துப்பாக்கி ஓரமாக வச்சுட்டு இருந்தது. சிதம்பரம் அது எஸ்பி அது கண்ணில் அப்படியே பார்த்துட்டே இருந்தது, என்ன பண்ணலான்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தது. எனக்கு அது அப்படியே தான் மனசில் தோணுது. அதையே பார்த்துட்டு இருக்கு. அப்போ யோசனை எடுத்துகிட்டு சுடலாமா என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு அது சீக்கிரம் ஞாபகம் வந்தது. நான் போய் அந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு பேபி சமையல் பண்ணுற இடத்துல கொண்டு போய் வச்சாச்சு. ஒரு வாய்ப்பு வந்துடக்கூடாது. ஆமாம்,
இவர் விளையாட்டுக்காக எடுத்தா கூட, விளையாட்டுக்காக எடுத்தால் கூட வீரப்பன் சேத்துக்குழி கோவிந்த பக்கத்தில் இருக்குது, அவங்க சுட்டுரும், எல்லாரும் காலியாகும். மற்றபடி அவங்க 3 பேரும் ஒன்றும் பெரிய அளவில் பயத்தோட அதெல்லாம் 2 நாளில் தான் அவங்களுக்கு மூஞ்சி எல்லாம் ஒரு மாதிரியாக இருந்தது. 3ஆவது நாளெல்லாம் வெளிச்சம் ஆகிப்போச்சு, சாதாரணமாக ஆகிப்போச்சு. வீரப்பா அவ்வளோ ஒரு ரவுடியா இல்லை, அந்த மாதிரி ஒரு கொலைகாரன் அந்த மாதிரி எல்லாம் பழகிறது ரொம்ப யதார்த்தமாக நல்ல மனுஷனான்னு புரிஞ்சு போச்சு. உங்களுக்கும் ஒரு சில நாளில் புரிஞ்சிருக்கும், நம்மளுக்கும் புரிஞ்சாச்சு. இப்போ சேத்துக்குழி கோவிந்தனே என்கிட்ட சென்ட்ரியாக சேத்துக்குழி கோவிந்தன் உட்காந்துட்டு இருக்கும்போது, சேத்துக்குழி கோவிந்தன் சாப்பாட்டுக்கு வரும்போது அந்த SLR இல்லை இது திருநோட்டுத்திரி பழைய துப்பாக்கி 10 ரவுண்டு அது என்கிட்ட கொடுத்துட்டு அவன் சாப்பாட்டுக்கு போகும். அவ்வளோ நம்பிக்கையாகி போச்சு. அவ்வளோ சீக்கிரம் தர மாட்டான். அது எப்படி ஒரு வாரத்தில் நம்ம மனசு அவன் வீரப்பன் கண்டுபிடிச்சிடும். சேத்துக்குழி கோவிந்தன் அதோட கில்லாடி. நம்ம மனசை பிடிக்கிறது எப்படி, நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம துப்பாக்கியே எடுத்துகிட்டு நம்மளை சுடுமாங்கிறது ஒரு வாரத்தில் நம்ம மனசில் இருக்கிறது கண்டுபிடிச்சிடும். அது வீரப்பனும் கண்டுபிடிக்கும். வீரப்பனும் அவ்வளோ உஷார் பத்தாது, சேத்துக்குழி போய் அந்த விஷயத்தில் உஷார், ரொம்ப உஷார். யார் வந்தாலும் சந்தேகப்படும், நம்பவே மாட்டான். இது புதுசாக வர ஆளுக்கு யாரை வந்தாலும் யாரும் நம்ப மாட்டான். ஆனால் என்ன ஒரு ஆளை மட்டும் நம்பிக்கை ஆகி போச்சு. மற்றவங்க 2 ஆள் களவாடி சும்மா அரி சமைக்கிறதும் தண்ணி சமைத்துட்டு வர்றதும், இதுதான். நானும் அதே மாதிரி தண்ணி சமைத்துட்டு வரும். அவங்க மேலேயும் எது சந்தேகம்லாம் வரல. அவங்க களவாடி தானே, 55-60 வயசு பக்கம் இருக்கிற ஆள் தானே. போலீஸு இல்லை அரியக்கோடு ராமன்குட்டியை பிடிச்ச உடனே அந்த ஆளை விசாரித்த உடனே அந்த ஆளுக்கு மண்டையிலே மசாலையே கிடையாது. படிப்பறிவு இல்லைன்னாலும் கொஞ்சம் ஒரு நாலேஜ் வேணுமில்ல, அந்த நாலேஜும் கூட இல்லாத ஆளுன்னு ராமன்குட்டின்னு ஏதோ வச்சு காப்பி காசு கொடுத்துட்டு தட்டி விட்டாச்சு, அனுப்பிட்டாங்க. நீங்கள் மட்டும் தான் தொடர்ந்து இருக்க வேண்டியது, தொடர்ந்து இருக்குது. அதே மாதிரி வெளியில் நீங்கள் இப்போ காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது கிராமத்துக்காரங்க மற்றவங்கெல்லாம் வந்தும் போகும் அதெல்லாம் வந்து போகும். இரவு நேரத்தில் கட்டாயம் ஒருத்தர் காவல் இருப்பாங்களா? நைட்டில் காவல் கிடையாது, படுத்துருவோம். ஆனால் சேத்துக்குழி ரொம்ப கவனமாக இருப்போம், ரொம்ப கவனமாக இருக்கும். ஏதோ ஒரு சத்தம் கேட்டாலே சேத்துக்குழி கோவிந்தனுக்கு தெரியும். ஏதோ ஒரு விலங்கு வந்து சத்தம் நடந்து வரும்போது சத்தம் கேட்டாலே கோவிந்தனுக்கு தெரியும். அவ்வளோ சத்து போன மாதிரி தூங்க மாட்டாங்க. மற்றவங்கெல்லாம் சிலவங்கெல்லாம் ஃபுல்லாக வகுத்துக்கு சாப்பிட்டா ஆளை அடித்தாலும் கூட தெரியாது. வீரப்பன் நல்லா தூங்குவார், நல்லா தூங்க எழுப்பவே முடியாது, நல்ல தூக்கம். நைட்டில் பகலில் ஃபுல்லாக மெயின்டிங் பேசிகிட்டே தான். இல்லை பேச மாட்டான், அவ்வளோ அப்படி பேச மாட்டான். மெயின்டிங் அதிகம், யோசிச்சுட்டே இருக்கும். அதான் நடந்தெல்லாம் போகும்போது பயமெல்லாம் கிடையாது, அவ்வளோ ஜாக்கிரதையாக. நம்ம ஒரு திருடன் நடந்து போகும்போது நம்மளுக்கு ஒரு பயம் இருக்குதல்ல, அந்த மாதிரி பயமெல்லாம் அவருக்கு கொஞ்சம் கூட கிடையாது. பயங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது. அது ஆனை வந்து பக்கத்தில் ஒரு 20 அடி 25 அடி தூரம் போயிட்டு பக்கமாக போயிட்டு தான் சொல்கிறது. அந்த மாதிரி தைரியம் உலகத்திலே ஒரு ஆளுக்கு இருக்காது. வீரப்பனுக்கு இருக்க அந்த தைரியம் இந்த உலகத்திலேயே ஒரு ஆளுக்கு இருக்காது, கேரண்டி. நம்மளால் முடியுமா? நெஞ்சிடிப்பு. ஆனையை சுடணும்னா செருப்பெல்லாம் கீழே கழட்டி போட்டு, இப்போ ஆனை அங்கே இருக்குதுன்னா இங்கிருந்து கொஞ்சம் மண் எடுத்து போடும். சரி, மண் அப்படி எடுத்து போடும். காற்று அந்த ஆனைக்கிட்ட தான் காற்று போகுதுன்னா இப்படி போய் ஆனையை சுட முடியாது. இப்படி போய் மனுஷன் வாசம் போயிடும், வாசம் நம்ம வாசம் ஆனைக்கு கிடைக்கும். அப்படியே அந்த பக்கம் அப்படியே ரவுண்டு அடித்து காற்றுக்கு எதிரியாக வந்துட்டு தான் ஆனை சுடணும். அது காலில் செருப்பு ஒரு தலையா இல்லை ஒரு காஞ்ச ஒரு மரத்தினுடைய ஏதோ ஒன்று இலையில் காலி வச்சு டக்குன்னு ஆனை தெரியும், உஷாராயிடும். ஆனை உஷாராயிடும், அப்போ சுட முடியாது. ஆனால் இவர் சுட்டுருவார். ஆளை பார்த்தோம்னா ஆனை நேரம் வந்துருச்சுன்னா கரெக்டாக போட்டுருவார், துளியும் பயம் கிடையாது.
கொஞ்சம் கூட பயமே கிடையாது. அதே மாதிரி போலீஸை பார்த்தா? போலீஸை பார்த்தாலும் பயம் கிடையாது. போலீஸை பக்கத்தில் போய் சுட்டிருக்குது. அது இல்லாமல் பக்கத்தில் போலீஸ் வந்துட்டு சுடாமையும் கூட போயிருக்குது. நீங்கள் போகிறப்ப? நான் போகிறப்போ பக்கத்தில் போலீஸ் வந்தாச்சு. எதுக்கும் ரவுண்ட்ஸு, துப்பாக்கி ரவுண்ட்ஸு கம்மி. மோதிட்டு சும்மா அப்பாவி மக்கள் அவங்க டியூட்டி பார்த்துட்டு வருது. சும்மா நம்மளுக்கு எதுக்கு சுடுறது? ஓ, அவங்க ஏதோ வேலையை பார்க்க போகிறாங்க. அவங்க ஏதோ நம்மளை தேடி வருது. இல்லை குழந்தை குட்டிக்காரனாக இருக்கும். அதனால நம்மளை சுட வேண்டாம். மோதினா ஒரு கை பார்க்கலாம், அவ்வளோதான். அங்கே சுட்டுட்டா தான் இவங்க திருப்பி சுடுறது. சும்மா ஒரு போலீஸுக்காரன் அதிரடிப்படை நடந்து போகும்போது சும்மா சுட மாட்டான். பக்கமாக வந்திருக்குது நாங்கள் இருக்கும்போது. எந்த பகுதி தெரியுதுங்களா? அது சத்தியமங்கலம் ஏரியா தான். அந்த ஏரியா எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. 31 வருஷமாச்சு வந்து. நேரில் பார்த்துட்டு வந்திருக்கீங்க? ஆமாம். வீரப்பனுக்கு தாடியே ஞாபகம் அடித்து கொடுத்துருக்குது. சேவ் பண்ணுறது, சேவிங்கே பண்ணியிருக்குது. முடி வெட்டுறது? முடி வெட்டுறது யாரு? முடி அவ்வளோ சீக்கிரம் முடி வராது அவருக்கு, வீரப்பனுக்கு. இங்கே சேவிங் பண்ண கொஞ்சம் அவன் அங்கங்கே தான் இருக்குது. லேசாக தான் இருக்குது. அதில் மீசல் எடுத்து விட்டு கரெக்டாக எடுத்து விட்டுருக்கு. ஒருத்தர் அவங்களே பண்ணிடுவாங்க. யாரோ ஒருத்தர். அதனால ஃபுல்லு நம்பிக்கை ஆகி போச்சு. சிவதாஸ் எந்த பிரச்சனையும் வராதுங்கிற நம்பிக்கை, நல்ல நம்பிக்கை ஆகி போச்சு. அதே மாதிரி உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கிறோம், இங்கிருந்து எங்கே போனால் ஊர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே தெரியாது. காட்டுக்குள்ளே எதையும் கண்டுபிடிக்க முடியாது. ஒருவேளை ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா ஓடி வந்துடலான்னு முயற்சி பண்ணீங்களா? அப்படி எங்கே போகிறதுன்னு தெரியாது. எண்ணம் இருந்தாலும் போக முடியாது. ஓடி வர முடியாது. எந்த இடத்துக்கு நம்ம ஓடுறது? ஒரு விலங்கு நம்ம ஒத்தையில் போகும்போது விலங்கு வந்தாலும் என்ன பண்ணுறது? அவங்களா வழிகாட்டினா தான் போக முடியும். ஏன்னா காட்டில் பழக்க வழக்கம் கிடையாது. இங்கே ஊரில் இருந்தவங்க அதாவது நட சந்தன கட்டை சந்துட்டு வந்து ஃபேக்ட்ரி போட்டாச்சு, காசு வாங்கியாச்சு. ரெண்டாவது நடைக்கு போகும்போது தானே பிடிச்சது. காட்டை பற்றி நம்ம பெருசாக தெரியாது. ஆனால் கட்டைக்கு போகும்போது ஜாலி தான். இங்கேருந்து போகும்போது தோட்டா கொண்டு போயிடும். தோட்டா ஜெலட்டின் தண்ணியில் போட்டால் மீனெல்லாம் செத்து போகும். அப்போ மாயாறு புழையில் ஆற்றுல வந்து தோட்டா போடும். நல்ல எண்ணெயெல்லாம் தேய்ச்சி நல்லா குளித்து தோட்டா போட்டு மீனெல்லாம் பிடிச்சி அந்த ஆற்றுல யாருமே இறங்காது. முதல்ல இருக்கிறது எனக்கும் தெரியாது. முதல்ல இருக்கிறதாக இது மீனெல்லாம் பிடிச்சி அப்படியே பையக்குள்ளே ஓட்டிட்டு நிறைய இருக்கும். 10 கிலோ 20 கிலோ எல்லாம் மீன் இருக்கும். நல்ல சூப்பர் டேஸ்ட்டு அந்த ஆற்றுல இருக்கிற மீன். குழம்பு வச்சா கட்டில மீன் இருக்குது, எல்லா மீனும் இருக்குது. நான் தான் இந்த ஆற்றுல, மற்றவங்க எல்லாம் ஆற்றுக்கு இறங்க மாட்டாங்க. ஏன்னா ஃபாரஸ்ட் வந்தால் நான் தானே உள்ள சிக்கிடும். இந்த ஆற்றுல தானே கிடக்கு. மற்றவங்களுக்கு ஓடிடலாம். பின்ன அது இல்லாமல் முதலே இருக்கும். எனக்கு முதலே இருக்கிறது தெரியாது. அதனால அவங்க இறங்கலை. பழைய ஆளுகளுக்கு. ஆனால் முதல்ல இருந்தாலும் இந்த துண்டாப்பு இது தோட்டா வெடிப்புக்கு எல்லாம் ஓடி போயிடும். பயந்துடும். மீன் பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் பயங்கரமான டேஸ்ட்டு அது. மறுப 2 நடை பவானி சாகர் டேமுக்கு போயிருக்கு நான் காரில். பிறகு புளியம்பட்டியில் ரூம் எடுத்து தங்கி போன அன்னைக்கு மத்தியானம் சாப்பாடெல்லாம் வந்து பவானி சாகர் டவுனு தாண்டிட்டு மணிகண்ட விலாசுன்னு கேரளாக்கார ஒரு ஹோட்டல் இருக்குது. அங்கே போய் சூப்பர் சாப்பாடு. மீன் குழம்பு, மீன் தலை, மீன் வறுத்தது வச்சு சாப்பிட்டாச்சு. எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் பார்த்துட்டு புளியம்பட்டியில் வந்து ரூம் எடுக்கும் பாய். அந்த பள்ளி லாட்ஜில் பக்கத்தில் காலையில் நேரமாக ஒரு 5 மணிக்கு போனால் ஆற்றுலேருந்து மீன் பிடிச்சிட்டு வருவாங்க. சொசைட்டி தான் கொடுக்கறது மீன். ஆனால் கம்மி விலையில் கிடைக்கும். 10 கிலோ வாங்கிட்டு வரும். ഞങ്ങൾ 4 ആൾ இருக்கும். 10 கிலோ 15 கிலோ வாங்கும். ஐஸு போட்டுட்டு இங்கே ஊர் கொண்டு வந்து வீட்டில் சாப்பிடும். கேரளாவுக்கே தமிழ்நாட்டு மீன் கொண்டு வந்துருக்கீங்க. அவ்வளோ ருசி அது. இந்த ஆற்றுல எல்லாம் அந்த மாதிரி ருசி கிடையாது. நிறைய உண்டு. வீரப்பன் மட்டும் இல்லை காட்டுக்குள்ளே யானை அடிக்கிற ஆள். வேறு கேரளாக்கார் இருக்குது, தமிழ்நாடு ஆளுங்க இருக்குது, நிறைய. கேரளாக்கார் தான் அதிகமாக ஆனை அடிக்கிறது. அவங்க காட்டுக்குள்ளே இருந்து பார்ப்பான்.
உள்ள வந்திருக்காங்க. ஆ, அப்படி ஆளுகளையும் எதிரில் பார்த்துருக்காங்க. பார்த்துருக்குது. பார்த்து பேசியிருக்காங்க. பேசியிருக்கு. அவங்களுக்கு ஏதாவது இப்போ இந்த காட்டுவாசிகள் அந்த ஊரை ஒட்டி இருக்கிற மக்கள் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா பார்த்து பேசி விசாரிப்பாங்களா? என்ன மாதிரி விசாரிச்சுட்டு இருப்பாங்க? எதுக்கு வந்தேன், உன் வீடு எங்கே இருக்குது, எல்லாம் விசாரிச்சுட்டு அரிசி சாமானம் கிடைக்குமா எல்லாம் கேட்பாங்க. கிடைக்கும்னா வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. பொருள் வாங்கிட்டு வர சொல்லிட்டு பைசா கொடுப்பாங்க. சில ஆளுங்க அந்த பைசையோடு போயிடுவாங்க. ரிட்டன் வராது. சில ஆளுங்க கரெக்டாக அரிசி சாமான் சொன்ன மாதிரி சர்க்கரை அது இதெல்லாம் கரெக்டாக வாங்கிட்டு வந்துடுவாங்க. சில ஆளுங்க அந்த பைசையோடு போயிடும். கொடுத்த காசு வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்போ எந்த இடத்துக்கு வர்றதுன்னு கேட்பாங்க அரிசி சாமானத்தோட. அப்போ ஒரு பாறை மேலே ஒரு தலை, பச்சை தலை வைப்பாங்க, பச்சை அடையாளம். அதில் மேலே ஒரு கல் எடுத்து வைப்பாங்க. இந்த இடத்துக்கு அரிசி சாமானத்தோட வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அரிசி சாமானத்துக்கூட வரும்போது வீரப்பன் ஆளுங்க அங்கே இருக்காது. ஆனால் கொஞ்சம் தூரத்திலிருந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இவன் அரிசி சாமானத்தோட வரும்போது இவன் கூட போலீஸ் இருக்குதா என்ன ஏதுங்கிறது கொஞ்சம் உயரத்திலிருந்து இப்படியே பார்த்துட்டு இருப்பாங்க. யாரும் இல்லைன்னா பக்கத்தில் போயிடும். பக்கத்தில் போய் அந்த அரிசி சாமானத்தை எடுத்துட்டு காட்டுக்குள்ளே வந்துடும். இப்போ ஒரு மூட்டை அரிசி மளிகை ஜாமான்ல ஒரு 3000 ரூபாய்க்கு மதிப்புள்ள ஜாமான் வாங்கினா இவங்க எவ்வளோ பணம் கொடுப்பாங்க? எப்படி 10,000 5,000 கம்மி இல்லாமல் கொடுப்பாங்க. ஒரு 1000-2000 ரூபா பொருள் வாங்கிட்டு வர்றதுக்கே 10,000 ரூபா கொடுப்பாங்க. மீதி வந்து வாங்கிட்டு வர்ற ஆளுங்க எடுத்துருவாங்க. எடுத்துக்கலாம். 100 ரூபா 200 கூட பார்க்காத ஆளுங்க இந்த அப்போ 8,000 10,000 5,000 கிடச்சுன்னா இதுதான் லாட்ரி அடித்த மாதிரின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த வேலை தொடர்ந்துகிட்டே இருப்பாங்க. போலீஸு பிடிப்பாங்க. எல்லாம் டேஞ்சர், போலீஸு பிடிச்சா டேஞ்சர், கேஸில் மாட்டிடும். அந்த மாதிரி நினைப்பே உங்களுக்கு படிப்பறிவு இல்லாத ஆளுங்க தானே காட்டுக்குள்ளே வர்றது. படிப்பு அறிவு இல்லாத ஆளுங்க தான் காட்டுக்குள்ள தப்பு செய்கிறாரு, போலீஸ் எடுத்து நம்ம சிக்கல் ஒன்றும் தெரியாது. எல்லா அப்பாவி மக்கள் தான் மாட்டுறது. அப்படிப்பட்ட விவரம் அந்த காட்டுக்குள்ள இருக்கான். ஆமாம், அது நிறைய ஆனை வேட்டைக்காரங்க, கேரளாக்காரு, சுல்தான் பத்தேரி, புல்பள்ளி, இங்கிருந்தெல்லாம் நிறைய ஆனை வேட்டைக்காரு வருது. இவங்க 4 ஆள் இருக்கும். 2 துப்பாக்கி இருக்குது, மசில்லோடு நாட்டுக்குழல். இவங்களெல்லாம் காட்டிலிருந்து சந்திச்சிருக்குது, பார்த்துருக்குது. அப்புறம் அவங்ககிட்ட அரிசி சாமானம் எல்லாம் இருந்தால் அது பைசா கொடுத்துட்டு வாங்கிடும். இல்லைன்னா வேறு பக்கம் இந்த ஏரியாவில் ஏதோ கிடைக்குமான்னு கேட்டுட்டு அவங்ககிட்ட வாங்கிட்டு வர சொல்லிடும். வாங்கிட்டு வர சொல்லி அவங்களுக்கு கேரளாக்காருக்கு பழக்கம் தானே. இந்த சொன்ன ஆசன்னூர், புளிஞ்சன்னூர், மூக்கம்பாளையம் அங்கெல்லாம் போனால் சந்தனக்கட்டைக்கு போகும்போது கொஞ்சம் அரிசியோடு தான் போகிறது. சந்தனக்கட்டை சமைத்துட்டு வரும்போது ஒரு 15 நாளைக்குள்ள அரிசி சாமான் தான் இருக்கும். இது முடிஞ்சாச்சுன்னா ஆசன்னூர், புளிஞ்சன்னூர், மூக்கம்பாளையம் அந்த ஊரில் போய் லெவலர் அவங்க வந்து சந்தன ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு பைசா வாங்கிடுவாங்க. நாங்கள் பைசா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடைக்காரங்க மளிகை ஜாமான் எல்லாம் கொடுப்பாங்க. இவங்க பஸ் ஏறி போயிட்டு சந்தன ஃபேக்ட்ரியில் போயிட்டு பைசா வாங்கிடும். ஒரு தொடர்பு இருக்குது. அது 1 கிலோ அரிசிக்கு 4 கிலோ அரிசி ரேட்டு தான் போடுறது. அதில் அவங்களுக்கு லாபம். லாபம். காசே நீங்கள் தர தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. நீங்கள் நூல்புழா இல்லைன்னா சுல்தான் பத்தேரி, கல்லூரி அந்த ஃபேக்ட்ரி எந்த ஃபேக்ட்ரிக்கு போடுன்னு கரெக்டாக சொன்னீங்கன்னா இவங்க பஸ் ஏறி போயிட்டு அங்கேருந்து பைசா வாங்கிட்டு வந்துடும். நம்ம காட்டுக்குள்ளே காசு வச்சுக்கிட்டு தான் பொருள் வாங்கணுங்கிறது ஒன்றும் கிடையாது. உதவி செய்யறதுக்கு அதே மாதிரி இப்போ வர்றவங்களை பற்றிய விவரங்கள்லாம் யார் விசாரிச்சு ஏதாவது எழுதி வைக்கிறது அந்த மாதிரிலாம் அதெல்லாம் எழுதி வைக்கிறது வந்து சேத்துக்குழி கோவிந்தனுக்கு தான் படிப்பறிவு இருக்குது அங்கே. காட்டுக்குள்ள வீரப்பனுக்கு படிப்பறிவு இல்லை, கொஞ்சம் தான் படிக்க தெரியும், வேற ஒன்றும் தெரியாது, படிப்பறிவு கிடையாது, யாருக்குமே இல்லை. சேத்துக்குழி கோவிந்தன் ஒரு டைரி வச்சிருப்பாங்க. பார்த்தாலும் பேர், அட்ரஸ், எங்கள் வீட்டு நம்பர் எல்லாம் கரெக்டாக எழுதி வைக்கும். எல்லாத்தையும் விவரம் வாங்கி வைக்கும். சிதம்பரநாதன் கடத்தி வச்சிருக்கும் போது கையில போடுற மாதிரி குண்டெல்லாம் செஞ்சு வச்சிருந்தாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமா, பெட்டியில வச்சிருந்தா அதை நான் போய் எடுத்து கொடுத்தேன். ஆமா, அது யார் செஞ்சது? எங்க? நாங்க இருக்கிறதுக்கு முன்னே அவங்க செஞ்சு வச்சிருந்தாங்க. ஓ, நீங்க அங்க போய் சேர்றதுக்கு முன்னே இவங்க சேர்ந்து வச்சிருக்கு, ரெடி பண்ணி வச்சிருக்குது.
என்ன எந்த மாதிரி வெடியும் வெடிந்தெல்லாம் போட்டு உள்ள என்ன போட்டிருந்தாங்க? அதாவது இவங்க சொன்னது அந்த கண்ணாடி சில்லு சின்ன சின்ன பீஸு உள்ள பாட்டில் பாட்டில் பீஸு சின்ன சின்ன பீஸு உள்ளே வச்சுருக்குது. அப்புறம் இந்த கருங்கல் உடைக்கக்கூடிய அந்த மருந்து கருங்கல் மருந்து இருந்து ஒரு திரி வெளியே தெரிகிற மாதிரி திரியை பொருத்தி போட்டால் போதும். போட்டால் பக்கத்தில் இருக்கிற ஆளுகள் எல்லாம் காலி. இந்த சில்லெல்லாம் உடம்புல ஏறி கண்ணாடி சில்லில் கண்ணாடி சில்லில் நிறைய வச்சுருக்காங்க. அந்த பொட்டியில் வந்து திறந்து அவங்க கர்நாடகா போலீஸு திறந்து பார்த்தாங்க. ஒரு 50 குண்டு இருக்கும். அவ்வளோ வச்சுருந்துருக்கு. இருந்துக்கிட்டு. ஆனால் அது சிதம்பரநாதன் கடத்தப்பட்ட போது அங்கே வச்சு அப்படியே விட்டு போயிடுறாங்க. திரும்பி எடுக்கலை. இந்த காந்த வயலில் இருக்கிற ஆளுகள் எல்லாம் கூப்பிட்டு இவங்க பேசும்போது டிஎஸ்பியை பிடிச்சிட்டு நம்ம எல்லாம் சேர்த்து சரண்டர் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசினது. எல்லாரும் சரண்டர் ஆனால் எங்கிட்டையும் அதுதான் சொன்னது. அதுவும் பொது மன்னிப்பு காகிதம் காட்டுக்குள்ளே முக்கியமான ஆள் வந்து கொடுத்தா தான் அந்த காகிதத்தை படிச்சுட்டு தான் சரண்டர் ஆகுவேன். அந்த டூப்ளிகேட்டு காகிதத்தோட எல்லாம் என்கிட்ட வராத. அப்படி கலெக்டர்கிட்ட பேசுகிறாங்க. அப்படி கலெக்டர்கிட்ட பேசுறது. அதே மாதிரி அர்ஜுனனுக்கு கொஞ்சம் வெளியில் போகணும், வெளி உலகத்தோட வாழணுங்கிற அந்த எண்ணம் அதெல்லாம் இருந்திருக்கு. வீரப்பனை தவிர எல்லாருக்கும் இருக்குது. வெளியில் போகணும், கல்யாணம் பண்ணணும், ஒரு குடும்பத்தோட இருக்கணும், கல்யாணம் பண்ணணும், வாழ்க்கை நல்ல முறையாக வாழ்க்கை நடத்தணும். இதெல்லாம் அவங்க மனசில் இருக்குது. ஆனால் ஊருக்குள்ளே போனால் பிடிச்சிருவாங்க. அப்புறம் போலீஸு சித்திரவதை, போலீஸு பிடிச்சிட்டு விட்டுட்டு அவங்க வந்து வீரப்பங்கிட்ட சொல்லியிருக்குது சித்திரவதையெல்லாம் போயிட்டு வந்தவங்கெல்லாம் சொல்லியிருக்குது. அதனால இவங்களுக்கெல்லாம் பயம். தனியாக போயிட்டு சரண்டர் ஆகிறதுக்கு பயம். பயந்துக்கு காட்டுக்குள்ளேயே இருக்கிறது. சேத்துக்குடி கோயிலுக்கு அந்த மாதிரி என்ன இருந்ததா? இருந்திருக்கிற வாய்ப்பு இல்லை. அந்த ஆளுக்கு சரண்டர் ஆகணும்னு அந்த வாய்ப்பே கிடையாது. எண்ணமே கிடையாது. எப்படி இருந்தாலும் காடு தான். அது தெளிவாக இருக்கு. மற்றவங்களுக்கு அதே மாதிரி கிடையாது. குடும்பத்தோடு இருந்து நல்ல ஒரு வாழ்க்கையை நடத்தணுங்கிற நினைப்பு தான் மனசுக்குள்ளே இருக்கிறது. ரெங்கசாமி நிறைய கடவுள் சொல்லியிருக்குது, இதில் வந்து மாட்டியாச்சேன்னு. அந்த ஆளுக்கு ஒன்றும் தெரியாது, துப்பாக்கி சுடவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது ரெங்கசாமிக்கு. வேறு சாப்பாடு ராமன் தான். அந்த ரங்கசாமி ஆமாம். ரொம்ப பாவம். துப்பாக்கி சூட்டெல்லாம் தெரியாது. இந்த சாப்பாடை நினச்சிட்டு தான் இந்த கோஷ்டியில் வந்து சேர்ந்ததே. கோவிந்தப்பாடிக்கு மேவக்கம் அவங்க முதல்ல தங்கிட்டு இருந்தது. அங்கே ஊருக்காரனுக்கு வருவாங்க போவாங்க, 10 ஆள் 20 ஆள் வருவாங்க, சாப்பிட்டுட்டு போவாங்க. அந்த கஞ்சி தண்ணி போன இடமே ஒரு ஆறு மாதிரி இருந்தது. டெய்லி 50 கிலோ 60 கிலோ அரிசி சமையல் பண்ணிகிட்டே இருந்தது. அதில் ஒரு ஆளாக போய் சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா ரங்கசாமி. மற்றபடி வேட்டை துப்பாக்கி ஒன்றும் தெரியாது. பொருள் எடுத்துகிட்டு போகிறது வர்றது அவ்வளோதான். லக்கேஜ் சமைக்கிறது என்ன மாதிரி 2 தோளில் லக்கேஜ் சாக்கில் அப்படியே சுருட்டி தோளில் போட வேண்டியது. ஒரு நாளைக்கு 30 கிலோமீட்ரு 40 கிலோமீட்ரு ஒரு நாளைக்கு நடந்தே ஆகணும். போகும்போது ஒரு பாம்பு வந்து குறுக்கா போனால் அந்த பாம்பை சாகடிச்சிட்டு போனால் வெற்றி. இல்லை பாம்பு குறுக்கா போயிடுச்சுன்னா முன்னாடி போகாது. சாகடிக்க கிடைக்கலன்னா முன்னாடி போகாது, வேறு பக்கம் போயிடும், நின்றுவாங்க. இருக்கிறதுல இவங்க பயப்படுற விலங்குகள் எது? வீரப்பனோ மற்ற அவங்க கூட்டத்தை சேர்ந்தவங்கள அப்பா இது வந்தால் பயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய விலங்கு யானை தான். யானை, புலி, கரடி. கரடி பார்த்து பயந்துக்குவோம், கொஞ்சம் அது பாதுகாப்பாக இருக்கும். இரவில் தீ போட்டுக்கிறது வழக்கம். தீ அந்த மாதிரி இடத்துல தான் போடும், எல்லா இடத்துலையும் தீ போடாது. ஏன்னா அந்த தீயினுடைய வெளிச்சம் ஊருக்குள்ளே தெரியும். ஒரு மலை மேலே தீ இருந்தால் ஊருக்குள்ளே தெரியும். அப்போ ஆள் இருக்குது, அங்கே ஆள் இருக்குது, யாரோ இருக்குதுன்னு விவரம் தெரியும். அப்போ ஊருக்காரங்க வந்து சில ஆளுங்க போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் போட்டுரும், தகவல் போயிடும். ஏதோ அடியில் வந்து இருக்கும்போதுன்னா தீ போட்டுரும், இல்லைன்னா தீ போடாது.
நீங்க இருக்க இந்த கைலாச பள்ளத்திலிருந்து தெங்கு மராட்டாக்கு இறங்குறது நல்ல சறுக்கலான மலைப்பகுதி இல்லை, கீழே தலையில இறங்குற மாதிரி இல்லை, ஒரு சைடு வழியாக போகலாம், இறங்கலாம். இறங்கலாம் சைடு வழியாக, அப்படி சுற்றி தான் வளைஞ்சு வரணும். அப்படிதான் இறங்கியிருப்பீங்க. ஆமாம், தங்குமரள்ளி தெங்கு மராட்டா நல்ல பள்ளம் தான், கீழே நல்ல தரம், நல்ல பள்ளம் தான். தெங்குமரள்ளி ஒரு காலனி அங்கே இருக்குது, அங்கே ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது உள்ள. அப்புறம் எலக்ட்ரிசிட்டி கரண்ட் ஆஃபீஸ் அங்கே இருக்குது. அதுக்கெல்லாம் அதிகாரிகள் வரப்போ அதுக்கு கீழ் பக்கம்தான் நாங்கள் தாண்டி போகிறது. மற்றபடி காட்டுக்குள்ளே வர்றவங்ககிட்ட செருப்பெல்லாம் கொண்டு தானே வாங்கிடுவாங்க. செருப்பு வாங்கிடுவாங்க, கொடுவாள் அதெல்லாம் இவங்ககிட்ட இருக்குது. செருப்பு மட்டும் வாங்கிடுவாங்க. நல்ல செருப்பாக தான் வாங்கிடுவாங்க. நல்ல செருப்பாக இருந்தால் செருப்புக்கு ஒரு 500, 1000, 2000 கொடுத்துட்டு வாங்கிடுவாங்க, காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. வேறு வெளியிலிருந்து வாங்குற சான்ஸ் இல்லையே. இல்லை, அப்படி தான் அவங்க செருப்பு போகிறது. துணிமணி எல்லாம் இவங்க போட்டிருக்கிறது மட்டும்தான், நீங்களே போனாலும் அந்த போட்டிருக்கிறது மட்டும்தான். மாற்று உடையெல்லாம் இருக்காது. 4 நாள் 5 நாளைக்கு தான் குளிக்கிறது ஒரு முறை. அது வீரப்பன் பெரும்பாலும் சுடுதண்ணி தான் குளிப்பார். இல்லை, பச்சை தண்ணி தான். அவர் ஒன்றுக்கு அடிக்கும்போது அப்பப்போ கழுவிடுவாங்க. இந்த பாய் ஒன்றுக்கு அடிச்சிட்டு கழுகுற மாதிரி அப்பப்போ கழுவிடுவார். சுத்தமாக தான் இருக்கும். ஏன்னா 2 நேரம் சாமி கும்பிடணும். 2 நேரம் சேர்த்துக்குள்ளி வீரப்பன் 2 பேருமே சாமி கும்பிடுவோம். 2 ஆளும் சாமி கும்பிடு, காலையிலையும் சாயங்காலம். ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் சாமி கும்பிடுவார். 2 பாட்டு கும்பிட்டு இருப்பார். அது காலையிலையும் சாயங்காலம் 2 நேரம் கும்பிடுவாங்க. ஒன்றுக்கு அடிச்சுட்டு களவு இல்லைன்னா இது இங்கே வாசம் அதிகமாயிடும். இந்த யூரியம் போயிட்டு களவு இல்லைன்னா வாசம் அதிகமாகும். எல்லாம் அனுபவம் தான், அனுபவம். 4 நாள் 5 நாளைக்கு தான் குளிக்க முடியும். சாப்பாடு வழக்கமாக உங்களுக்கு அரிசி சாப்பாடு தான். அரிசி ராகி முத்தை, ராகி முத்தை, சாம்பார், மற்றபடி காய்கறி வெறும் பருப்பு தான். பருப்பு, மீன் குழம்பு, இந்த உடும்பு அப்படியே நடந்து போகும்போது ஒரு உடும்பு அப்படி போகும், ஒரு உடும்பு இப்படி போகும், அப்படியே பிடிக்கிறது. கையிலேயே பிடிச்சிருவாங்க. அது 2 கிலோ 3 கிலோ 1.5 கிலோ 5 கிலோ வரைக்கும் கிடச்சிருக்குது. உடும்பு, மான், கருங்குரங்கு, இது 3 தான். அப்புறம் காட்டுக்கோழி இருக்குது. காட்டுக்கோழி இருக்குது. காட்டுக்கோழி சத்தம் போடுற மாதிரியே இவங்க சத்தம் போட்டுரும். கோழி கத்துற மாதிரியே கத்துரும். கத்தும்போது நம்ம மீன் பிடிக்கிற அந்த நூல் இருக்குதல்ல, வலை, அது கரெக்டாக வச்சுருப்பாங்க. கொஞ்சம் அரிசி அங்கே விட்டுருப்பாங்க. இந்த சத்தத்தில் இதில் மாட்டிடும். ஒரு கோழி 2 கிலோ 3 கிலோ 4 கிலோ பெரிய கோழியெல்லாம் காட்டுக்குள்ளே இருக்குது. இது 4 கிலோ எல்லாம் வர்ற கோழி இருக்குது. கோழி இருக்குது. சின்ன ஐட்டம் நாட்டுக்கோழி மாதிரி இருக்குது. இன்னொரு ஐட்டம் கோழி இருக்குது 4 கிலோ 5 கிலோ வர்ற மாதிரி. கோழி இருக்குது. அது ஒரு போலீஸ் இன்ஃபார்மர் அந்த வகையில் அந்த காலகட்டத்தில் பெருசாக இருந்திருக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் அவ்வளோ இல்லை, இருந்தாலும் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. வந்த பின்னாடி தான் இன்ஃபர்மேஷன் ஆளுகள் நிறைய ஆகிப்போச்சு. உருவாயிட்டாங்க. யாரோட தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சாதான் இவங்க சும்மா விறகு பொறுக்கிற மாதிரியும் சும்மா காட்டுக்குள்ளே அலைஞ்சிட்டே இருப்பாங்க. சத்தம் இல்லாமல் போகிறது. வீரப்பன் நடமாட்டம் அங்கே இருந்தால் அதே மாதிரி பின்னாடி வந்துட்டு போலீஸுக்கு தபால் கொடுக்கறது. அப்படி தான் இந்த கைலாச பள்ளத்தில் தபால் கொடுத்தது. 2 ஆள் பேசிகிட்டே போனாங்க. நாங்கள் இருக்கும்போது கொஞ்சம் தூரத்துலேருந்து பேச்சு வார்த்தை கேட்டது. கொஞ்சம் தூரத்துலேருந்து பேச்சு வார்த்தை கேட்டது. அப்புறம் ஒரு மலை மேலே இருந்து 2 ஆள் நடமாட்டம் பார்த்தது. மலை மேலே இருந்து நாங்கள் இருக்கிற இடத்துல பார்த்தா மலை மேலே இருந்து 2 ஆள் நடமாட்டம் பார்த்தது. அப்போ அந்த 2 ஆள் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பக்கமே போயாச்சு. காலையில் மத்தியானத்துக்கு மேலே தான் போலீஸ் வந்தது. அந்த இடத்துக்கு வந்தது. அங்கே காட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது குருவாயூரப்பா, பழனி ஆண்டவா, என்னை காப்பாற்றுங்கோ சொல்லி குருவாயூரப்பனையும் பழனி முருகனையும் வேண்டிக்கிறது தான். எப்படியோ காப்பாற்றுங்க, இந்த காட்டிலிருந்து நம்மளை எப்படியோ காப்பாற்றுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன். எப்போவுமே சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் வீரப்பனும் சேர்த்து குளிக்க வைக்கணும், நம்ம ஏதாவது பண்ணிடுவாங்கங்கிற அந்த பயம் அந்த பயம் கிடையாது.
அது அந்த பயம் கிடையாது. எதுக்கு? ஆனால் விட மாட்டான், வெளியே விட மாட்டான். ஒரு ஆளை வெளியே விட்டாச்சுன்னா போலீஸு கையில் மாட்டிடும். அப்போ நாங்கள் இருக்கிற இடத்த காட்டிடும். போலீஸு பிடிச்சிட்டு எங்கே பார்த்த எந்த ரூட்டில் போனேன்னு அதை காட்டி கொடுக்கணும். சுல்தான் பத்தேரியில் சந்திரன் ஒருத்தர் இருந்தார் முதல்ல. ஆமாம், சந்திரன் கேள்விப்பட்டிருக்கீங்க? கேள்விப்பட்ட, நான் பார்த்துருக்குது. ஓ, இப்போ இருக்கிற ஆளு அது தெரியாது. ஆள் பயங்கரமான ஆள், நல்ல படிப்பறிவு இருக்குது, நல்ல படிப்பறிவு இருக்குது, புத்திசாலி. காட்டுக்குள்ளே வரும்போதே துப்பாக்கி ஒன்று கையில் இருக்கும். அது வீரப்பம் கூட நிறைய இருந்திருக்குது. கட்டை வந்து கோவிந்தப்பாடியில் இருக்கு, லாரி வரும் கோவிந்தப்பாடிக்கு. லாரியில் ஏற்றிட்டு மகுடி சந்திர விடும். பாலக்காடு கொவிஞாம்பாறையில் அன்னைக்கு சந்தன ஃபேக்ட்ரி இருந்தது, அங்கே கொவிஞாம்பாறை. அந்த இடத்துக்கு ஏற்றி விட்டுட்டு இருந்தது. அப்புறம் போலீஸு பிடிச்சாச்சு அந்த ஆளை பிடிச்சி விட்டாச்சுன்னு நினைக்கிறேன். ஆள் வந்து ரொம்ப வித்தியாசம் இருக்கிற ஆள், படிப்பறிவு அதிகம், கொஞ்சம் புத்திசாலி. ஆமாம், மகுடி சந்திரன் பார்த்துருக்கு. அந்த கட்டத்தில் அதுக்கு பின்னாடி பார்க்கல. அதுக்கு பின்னாடி சுல்தான் பத்தேரியே போகலை. அந்த பக்கம் வேற போகல. ஐயே, இப்போ தொழிலோட சரி. நான் வந்து கோழி குப்பை வியாபாரம் பண்ணியாச்சு, மறுபடியும் அந்த ஏரியாவுக்கே போகலை. வேலை முடிஞ்சிது. இதில் ஐயத்துறை துப்பாக்கி சண்டையில் கொஞ்சம் பெரிய ஆளா? இல்லை தெரியாது. இல்லை, ஒரு ஆளை சுடுற மாதிரி இல்லை. பயந்துக்குவான். தெரியாது, அந்த அளவுக்கு ஐடியா பாயிண்ட் பத்தாது. அதுக்கு அர்ஜுன வீரப்பன் சேர்த்துக்கூடிய 3 ஆள் தான், மற்றவங்களுக்கெல்லாம் பத்தாது. மிருகத்து மானா இல்லை மற்ற குரங்கு முஸ்கொந்தி அது வேணா சுடலாம், இவங்களுக்கு தெரியும். மற்ற ஒரு மனிதனை சுடுறதுக்கெல்லாம் ஐடியா பத்தாது. மாதேஷ் நல்லா வேட்டையாடுவான். மாதேஷ் வேட்டைக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி. அது மானா இருந்தாலும் இந்த கருங்குரங்கு முஸ்கொந்தி கருங்குரங்கு வேட்டையாடி இருக்காங்க. வேட்டையாடி இருக்குது. கருங்குரங்கும் பயங்கரமான புத்திசாலி. காட்டில் புத்திசாலி. 50 கருங்குரங்கு தீவனம் எடுக்கும்போது 5 கருங்குரங்கு சென்ட்ரி காவல் கீழே பார்த்துட்டே இருப்பாங்க. ஆராய்ச்சி வருதான்னு இப்படி 5 ஆள் மேலே இருந்து கீழே பார்ப்பாங்க. அப்போ 50 கருங்குரங்கும் பழங்கள் அது இதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க கண்ணுக்கும் படாமல் மாதேசம் அப்படியே புதருக்குள்ளே துப்பாக்கி வச்சுட்டு முள்ள போயிட்டு தான் கரெக்டாக பிடிச்சிட்டு சுடுறது. மாதேசம் சுட்டுருவோம். போய் அரை மணி நேரத்துக்குள்ள கருங்குரங்கோட வந்துடும். அரை மணி நேரம் தான். இப்போ இங்கே நாங்கள் தங்கிட்டு இருக்கும்போது கருங்குரங்கு அங்கே தீவனம் எடுக்கிறது இங்கே சத்தம் தெரியும். கேக்குன்னு சத்தம் தெரியும். கேட்கும்போது ஒத்தையிலேயே போயிட்டு அடிச்சுட்டு வந்துடும். அதே மாதிரி ஒரு 20 ஆனை கூட்டம் இருந்தால் அதில் கொம்பு இருக்கிற ஆனை 2 இருந்ததுன்னா அந்த 2 ஆனையும் வாசம் பிடிச்சிட்டே இருப்பாங்க. தும்பி கையில் வாசம் பிடிச்சிட்டே இருப்பாங்க. மனுஷன் வாசம் வந்து சீக்கிரம் கிடைக்கும். யானை சீக்கிரம் கிடைக்கும். சரி. இப்போ காற்று அங்கிருந்து வீசுதுன்னா அங்கிருந்து இங்கே இருக்கிற ஆனையை சுட முடியாது. அங்கிருந்து காற்று வருது இந்த பக்கம். அப்போ அந்த மனுஷனுடைய காற்று அந்த ஸ்மெல்லு யானையை பிடிச்சிரும். இங்கே ஆனை மேயுதுன்னா அங்கே தெரிஞ்சு போச்சுன்னா அப்படி சுற்றி வந்து காற்றுக்கு எதிராக வந்து அங்கே போயிட்டு தான் ஆனை கிட்ட வரணும். அப்பத்தான் சுடியும். எதிர் திசையில் நின்றுட்டு அந்த ஆனையை சுட முடியும். இல்லைன்னா ஆனை ஓடிடும். அதுவும் இல்லாமல் செருப்பு காலில் போடாமல் ஒரு தலையில் சவிட்டக்கூடாது. ஒரு காஞ்ச குச்சி மேலே சவிட்டுனா டப்புன்னு சத்தம் வரும். அப்படியே தள்ளாம்பரில் காலி வச்சு அப்படி முள்ள போய் ஒரு 15 அடி பக்கமாக போனோம். யானைக்கு ஒரு 15 அடி 20 அடி பக்கமாக போயிட்டு தான் ஆனை சுட முடியும். ஒரு 50 அடி 60 அடி அந்த பக்கத்திலிருந்து சுட்டா யானைக்கு ஒன்றும் ஆகாது, அடி விழாது. அவ்வளோ கிட்ட போயிட்டு தான் சொல்கிறது. ஒன்றா நெத்தி இந்த 3 முளை இருக்குது, அதில் கரெக்டாக இந்த இடத்துல படணும், இல்லைன்னா இந்த இடத்துல படணும்.
செவி குத்தியில். சரி குத்தி. இல்லைன்னா இந்த இடத்துல 3 பக்கம் பட்டால் தான் யானை கீழே விழுகும். இல்லை இங்கே பட்டுது வேற எங்கேயோ வகுத்தில் பட்டுச்சுன்னா அந்த யானை வந்து 10-20 நாள் இருக்கும். அப்புறம் புழுவெல்லாம் ஆகி எங்கேயோ மரத்தில் சாஞ்சு நின்று செத்து போயிடும். இந்த காட்டுக்குள்ளே வேறு எந்த சத்தமும் இருக்காது, சைலண்டாக இருக்கும். அப்போ இந்த சத்தம் பட்ட உடனே யானைக்கு காது கேட்கும், எல்லாம் ஓடி போயிடும். அந்த மாதிரி 20 யானை 30 யானை இந்த கூட்டம்லாம் இருந்திருக்கு. இருந்திருக்கு. அதுலேயும் போய் அடிச்சிருக்காங்க. அடிச்சிருக்காங்க. ஆனால் ஒத்த யானை அவ்வளோ சீக்கிரம் ஓடாது. இந்த கூட்டத்தில் இருக்கிற யானை தான் பயந்து ஓடி போகும். ஒத்த யானை வந்து அவ்வளோ சீக்கிரம் ஓடி போகாது, நிற்கும். சுட்ட உடனே அவன் கரெக்டாக அந்த வர்மத்துக்கு படலைன்னா ரிட்டன் திரும்பி வரும். எங்கிருந்து சுட்டதுன்னு அந்த புகையோடு அமர்த்தும். அப்படி இருக்குது. ஒத்தையான ஓடாது, புகையோடு வந்து அமுத்தி பிடிக்கும் ஆளை. அதுக்கு தைரியம் வீரப்பனை தவிர யாருக்கும் கிடையாது. அதே மாதிரி பணம் ஓரளவு கையில் வச்சிருந்தாங்களா? அப்போ பணம் கோடிக்கணக்கில் காட்டுக்குள்ளே புதைச்சி வச்சிருக்கு. பணம் பற்றாக்குறை இல்லை. இல்லை. அங்கங்கே அரிசி பொருள்கள் பணம், கோடிக்கணக்கான பணம் புதைச்சி வச்சிருக்குது. அதில் பிளாஸ்டிக் காகிதத்துக்குள்ளே போட்டுட்டு 3 பிளாஸ்டிக் காகிதத்துக்குள்ளே போடும் இந்த பைசா. அது அரிசி சாமானமாக இருந்தாலும் சரி, இவ்வளோ நீளத்தில் பிளாஸ்டிக் காயம் இருக்குது, அதுக்குள்ளே 3 பிளாஸ்டிக் காயத்தை போட்டு எல்லாம் மடக்கி எல்லாம் கட்டி ரெடி பண்ணிவிட்டு பின்ன மறுபடியும் அந்த சாக்கு பை, பிளாஸ்டிக் சாக்கு பை 3 சாக்கு பைக்குள்ளே போடும். மறுபடியும் கரெக்டாக நல்லா கட்டும். மழை பெஞ்சாலும் கூட உள்ள தண்ணி இறங்கக்கூடாது. அப்படி நல்ல மனுஷனை புதைக்கிற மாதிரி புதைச்சி வச்சுட்டு நல்ல மண் போட்டு மூடி குச்சிகளெல்லாம் மேலே வச்சு காஞ்ச தலை மேலே வச்சு இந்த குழி நோண்டுற மண் ஒரு சாக்கு பையில் தூக்கிட்டு தூரமாக கொண்டு போய் போட்டுரும். இந்த இடத்துல அந்த இடத்துல போட மாட்டாங்க. அவ்வளோ புத்திசாலி. சாப்பாடு வழக்கமாக உங்களுக்கு அரிசி சாப்பாடு தான். அரிசி ராகி முத்தை, ராகி முத்தை, சாம்பார், மற்றபடி காய்கறி வெறும் பருப்பு தான். பருப்பு, மீன் குழம்பு, இந்த உடும்பு அப்படியே நடந்து போகும்போது ஒரு உடும்பு அப்படி போகும், ஒரு உடும்பு இப்படி போகும், அப்படியே பிடிக்கிறது. கையிலேயே பிடிச்சிருவாங்க. அது 2 கிலோ 3 கிலோ 1.5 கிலோ கிடைக்கும். 5 கிலோ வரைக்கும் கிடச்சிருக்குது. உடும்பு, மான், கரும்பரங்கு, இது 3 தான். அப்புறம் காட்டுக்கோழி இருக்குது. காட்டுக்கோழி இருக்குது. காட்டுக்கோழி சத்தம் போடுற மாதிரியே இவங்க சத்தம் போட்டுரும். கோழி கத்துற மாதிரியே கத்துரும். கத்தும்போது நம்ம மீன் பிடிக்கிற அந்த நூல் இருக்குதல்ல, வலை, அது கரெக்டாக வச்சுருப்பாங்க. கொஞ்சம் அரிசி அங்கே விட்டுருப்பாங்க. இந்த சத்தத்தில் வந்து இதில் மாட்டிடும். ஒரு கோழி 2 கிலோ 3 கிலோ 4 கிலோ பெரிய கோழியெல்லாம் காட்டுக்குள்ளே இருக்குது. இது 4 கிலோ எல்லாம் வர்ற கோழி இருக்குது. கோழி இருக்குது. சின்ன ஐட்டம் நாட்டுக்கோழி மாதிரி இருக்குது. இன்னொரு ஐட்டம் கோழி இருக்குது 4 கிலோ 5 கிலோ வர்ற மாதிரி கோழி இருக்குது. அது 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு நடக்கணும். அதுவும் தடம் இல்லாத ரூட்டில் தான் நடந்து போகிறது. பொதுமக்கள் நடந்து போகிறதோ போலீஸ் போகிற மாதிரியான. ஆமாம், சப்போஸ் தடத்தில் நடந்தாலும் கூட இந்த செருப்படி வந்து மாய்ச்சும் தெரியக்கூடாது. பின்னாடி யார் வருதோ அவன் மாய்ச்சிட்டு வரணும். பின்னால் தலையோ குச்சி கோலை எடுத்துட்டு அப்படியே அரைச்சி தான் வரணும். அது முக்கியம். ஏன்னா போலீஸ்கார் இந்த தடத்தில் வரும்போது இந்த செருப்படி பார்த்தா அந்த செருப்படி பார்த்துட்டே வரும். தொடர்ந்து வந்துடும். நீங்க அங்கிருந்து வந்ததுக்கு பிறகு திரும்ப அந்த ஞாபகம் எல்லாம் வந்ததா? வருது. இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா பரவாயில்ல நினைச்சுக்கலாம். ஐயே, நானே அவர்கிட்ட சொன்னேன், ஏதோ ரோட்டில் கொண்டு வச்சு என்ன விடுங்க, நம்மளுக்கு 2 பொட்டை பிள்ளை, வீட்டை பார்க்கணும். வீட்டுக்கு நான் அரிசி வாங்கினா தான் அவங்களுக்கு சாப்பாடு உண்டு, வேறு வழியே கிடையாது. அன்னைக்கு இப்போ வேலைக்கு போகிற மகன் அன்னைக்கு வந்து பெருசாகலை, பள்ளிக்கூடத்துக்கு போகுது. சின்ன பசங்க வீட்டுக்கு போகணும். இல்லை அந்த மூத்த பையன் வந்து வேலைக்கு போகிறதுக்கு ஆரம்பித்தாச்சு. நான் ஆளையே காணுமே, எந்த தபாலையும் கிடையாது.
போனாலும் என்ன ஆச்சுன்னு தெரியல. அவன் 15 வயசுலேயே வேலைக்கு போக ஆரம்பித்தாச்சு, படிப்பு நிறுத்திட்டு. 9ஆம் கிளாஸ் வரைக்கும் போயிட்டு அப்புறம் படிக்க போகலை. அப்போ மேஸ்திரி கூட சப்போர்ட்டுக்கு போயிட்டு இருந்தது. அன்னைக்கு 700 ரூபா சம்பளம் கிடச்சிது அவனுக்கு. அதில் தான் குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருந்தது. யோசனை வரும், ஞாபகம் வரும். தப்பிச்சுட்டு வந்தது ஆண்டவன் புண்ணியத்தில். அங்கே காட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது குருவாயூரப்பா, பழனி ஆண்டவா என்னை காப்பாற்றுங்கோ சொல்லி குருவாயூரப்பனையும் பழனி முருகனையும் வேண்டிக்கிறது தான். எப்படியோ காப்பாற்றுங்க, இந்த காட்டிலிருந்து நம்மளை எப்படியோ காப்பாற்றுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தேன், எப்போவுமே சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் வீரப்பனும் சேத்துக்குழி கோவிந்தனும் நம்ம ஏதாவது பண்ணிடுவாங்கங்கிற அந்த பயமும் அந்த பயம் கிடையாது. அந்த பயம் கிடையாது. பரவாயில்ல, நீங்கள் அந்த கடத்தில் தப்பிச்சு வந்தது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு ஆமாம் அந்த நேரத்தில் தப்பிச்சு வந்ததே ரொம்ப நன்றி. நல்லதாக போச்சு.